சிற்றம்பலம். கைத்தல நீரை கனி அப்பனோடவள் பொறி கப்பிய கரி மோகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பதமன வினை கடிதேகம் தமும் அதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு திரள் புய மதையானி மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படுகிறிதல் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமெரிசதாட்சி பனுரை ரதமச்சது பொடி செய்த அதி தீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்போ நமதனிடைமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமன மருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவே தீத்தனையாள் கந்தா கதிமேலவனே உமையாள் மைந்தா குமாரா மறைநாயகனே புளியர் கொண்டு பொழித்த புகழியர் கொண்டளர் போற்றி ஆளுமிசை கல்விதப்பில் அனைத்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வெண்தொண்டர் பதம் போற்றி ஊழி வழி திருவாத குரல் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவகாமி பால்விடன் ஐயா பல்லல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலும் நாம் இன்று திருவாசகத்திலே சிவபுராணத்தில் 43வது வரையிலிருந்து சிந்திப்பதற்கு திருவள்ளும் குருவரும் அடியார்களும் கூட்டியுள்ளது. மாணிக்கவாசக பெருமான் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு சிவபுராணத்தை பாடத் தொடங்கினார். இந்த சிவபுராணத்தை பாடி முடிச்சவங்க அவருடைய பாடல் மாணிக்கம் போன்று விளங்குகின்றது என்று சிவபெருமானே மாணிக்கவாசகர் என்று பெயர் வைத்தார். அது தீட்சா நாமம்னு பேர். உண்மையிலே அவர் பேர் என்னன்னா வாதவூரடிகள்னு பேரு. சிவபெருமான் தான் மாணிக்க வாசகர் என்கின்ற அந்த திருநாமத்தை வைத்தார். தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேர் மாறி, அதாவது அதுலேயும் அந்த 4வது தீட்சை அந்த தீட்சையில பேரெல்லாம் மாறிடும். இப்போ எங்கள் குருநாதருடைய பேர் வந்து சுப்பிரமணியன் பேர். அவங்க 4வது தீட்சை வாங்கினதுக்கப்புறம் அவங்க பேர் வந்து சிவபிரகாச தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் அப்படின்னு பேர். அப்போ பேர் வந்து மாறிடும். இயல்பாக இருக்கக்கூடிய அந்த பேர் இருக்காது. அதே போல் இயல்பாக இருக்கக்கூடிய பேர் நீங்கி அவருக்கு மாணிக்க வாசகர் என்கின்ற அந்த திருநாமத்தை சிவபெருமான் வைத்தார். அதனால் அவருடைய நாமங்கள் எல்லாம் பக்த பஞ்சாட்சரம் என்று பெயர். எப்படி நமச்சிவாயத்தை நாம் சொல்கின்றோமோ அதே போல் அடியாருடைய நாமம் இப்போ திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்திகள், மாணிக்க வாசகர், இதெல்லாம் பக்த பஞ்சாட்சரம் என்று பெயர். இந்த பேரை சொல்லியே மோட்சமடைந்த ஆன்மாக்கள் எல்லாம் உண்டு. சுந்தரசாமி பேரை சொல்லி அந்த புத்தூர் சடங்க சிவாச்சாரியுடைய பொண்ணு அந்த நாமத்தை சொல்லி சொல்லியே நம்பி ஆரூரான்னு சொல்லியே சிவலோகம் போயிட்டாங்க. திருஞான சம்பந்த பெருமான் பேரை சொல்லி எத்தனையோ பேர் முக்தி அடைஞ்சிருக்காங்க. திரு நாவுக்கரச பெருமான் பேரை சொல்லி அப்பூதி அடிகள் நயனர் முக்தி அடைஞ்சிருக்காங்க. இப்படி எல்லாம் அது வந்து பக்த பஞ்சாட்சரம் என்ற காரணத்தினால் அந்த நாமத்தை சொல்லி அவர்கள் மோட்சத்தை அடைந்திருக்கின்றார்கள். அப்படி பல பாடல்களை எல்லாம் பாடி வரும்போது உத்தரகோசம் வங்கி போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப வருந்தி பாடிப்பார். அதில் ஒரு பாடல் என்னன்னா, பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் ஒன்றில் வெற்றடியேனை விடுதி கண்டாய் விடிலோ கெழுவில் மற்றடியேன் தன்னை தாங்குனர் இல்லை என் வாழ்முதலே உற்றடியேன் மிக தேர் என்றேன் எனக்கு உள்ளவனே அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். பெற்றது கொண்டு எதை நம்ம பெற்றிருக்கோம் சாமிகிட்டேருந்து அப்படின்னா அந்த உடம்பை நாம பெற்றிருக்கோம். பெற்றது கொண்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இதை கொண்டு பிழையே பெருக்கி நிறைய பிழை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது என்னென்ன பிற? கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்து உருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நீ ஐந்தெழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொலாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருவாய் கட்சி ஏகம்பனே. யார் சொல்றா? பட்டணத்தை சொல்றாரு. அப்போ அவ்வளவு பிள்ளை நம்ம செய்யறோம். தினசரி சிவபெருமானை பத்தி படிக்கிறதுனாலும் குற்றம். கல்லாப்பிழையும்
அதை பற்றி சிந்திக்காம இருந்தாலும் பிழை. கருதாப்பிழையும் கசிந்துருகி நில்லாப்பிழையும். சாமி முன்னாடி போய் நெஞ்சம் உருகி நின்று உருகி அழுது வழிபாடு செய்யலனாலும் குற்றம். கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசிந்துருகி நில்லாப்பிளையும் நினையாப்பிளையும் சிவபெருமானை நினைக்கட்டாலும் பிழை. தினசரி சாமியை நினைக்கிறீங்களா? நாங்கள் பூஜை ரூமுக்குள்ள போயிட்டோம்னா கண்டிப்பா நினைக்கிறேன் கண்டிப்பா சுவாமியை நினைக்கணும். தினசரி சுவாமியை நினைக்கலன்னா குற்றமாயிரும். ஏன்னா அவன் செய்கின்ற உபகாரம் அப்படி. அதனால சாமியை திணைத்தொழுதும் மறந்து உய்வனோன்னாரு அப்பசாமி. பணக்கை மும்மல வேலை மொழித்தவன் நினைப்பு ஒரு மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தெலும்புமாம் அம்பலக்கூத்தனை திணைத்தொழுதும் மறந்து உய்வன். நொடி பொழுது கூட சாமியை மறக்கக்கூடாது. ஏன்னா அவ்வளோ உபகாரம் நம்ம கூடயே செஞ்சுட்டே இருக்காரு. கொண்டா இருக்காரு, உடனா இருக்காரு, வேறா இருக்காரு, எல்லாமாவும் இருக்காரு. இந்த உயிருக்கு முக்குணமா இருக்காரு, 4 வேதங்களா இருக்காரு, 5 பூதமா இருக்காரு, 6 சுவையா இருக்காரு, 7 இசையா இருக்காரு, 8 திசையா இருக்கிறாரு. இப்படி எல்லாமாவும் இருந்து இந்த உயிர்களுக்கு நன்மை புரிந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் பெருமான நாம திணைப்பொழுது கூட நாம சாமி மறந்து உய்வனும் அப்படின்னு. அந்த அளவுக்கு சாமி என்ன செய்யக்கூடாது? அவன் செய்கின்ற உபகாரத்தை மறக்கக்கூடாது. நினையா பிழையும் சாமியை நினைச்சிட்டு நித்தலும் நினைக்க நொடி பொழுது நினைக்க. நீ 5 எழுத்தை சொல்லாப்பிழையும் 5 எழுத்தை சொல்லலனாலும் குற்றம்னு விட்டாங்க. 5 எழுத்துனா என்னது? நமசிவாயம். சில பேர் சொல்றாங்க எனக்கு சிவாயனமா தாங்க வருது, சொல்லணுமா அப்படின்னு. சொல்லலாம், அவங்களுக்கு எது வருதோ சொல்லலாம். 5 எழுத்து சொல்லணும். அடிப்படை மூல மந்திரம் நமசிவாய மந்திரம். அதுல இருந்து விரிந்த மந்திரங்கள் தான் எல்லாமே. மூல மந்திரம். அதனாலதான் பாட்டில் எடுத்ததுமே என்ன பண்ணாரு? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்கன்னு ஆரம்பிச்சார். எல்லாமே மூல மந்திரம் எது என்று கேட்டால் நமசிவாயம். அதான் மந்திரங்களுக்கெல்லாம் ராஜன் பேரு. நமசிவாய மந்திரம் மந்திரங்களின் ராஜன். நினையாப்பிளையும் 5 எழுத்தை சொல்லாப்பிளையும் துதியாப்பிளையும். சிவபெருமான துதிக்காட்டாலும் பிள்ளை, அவரை தொலாட்டினாலும் பிள்ளை, எங்க போய் திருக்கோயில போய் தொலாட்டினாலும் பிள்ளை. திருக்கோயில தான் தொழணுமா, வீட்டில இருந்து தொழக்கூடாதா அப்படின்னு கேட்டா திருக்கோயிலையும் தொழணும், வீட்லையும் தொழணும். நான் வீட்டில் மட்டும்தான் தொழுவேன்னு இருக்கக்கூடாது, தினசரி திருக்கோயில போய் தொழணும். ஏன்னா அப்போஸ்தலன் சொல்றாரு, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. அங்கே போய் என்னதாங்க செய்யணும்? கோயிலில் போய் புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்கு விட்டு பூமாலை புனைந்தேற்றி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கராசைய செய்ய போற்றி என்றும் அலைமுனத்தை செஞ்சடை ஆதி என்றும் ஆரூரா என்றே அனரா நில்லே என்று சொல்வதற்கு நாங்க திருப்படிகள் எல்லாம் செய்ய வேண்டும். நீ 5 எழுத்து சொல்லாப்படையும் துதியாப்படையும் தொழாப்படையும். சிவபெருமானை எப்படி தொழணும் தெரியுமா உங்களுக்கு? இப்ப இங்க கும்பிட்டா மற்ற தெய்வங்களுக்கு இங்கே கும்பிடணும். குருநாதருக்கு இங்க, சாமிக்கு இங்க சிரமம் கூப்பிடும். மற்றவங்களுக்கு இங்க இங்க வாய்ப்பகுதி கிட்ட குருநாதருக்கு, மேல சிவன். அப்படிதான் தொழ வேண்டும். தொழாப்பிழையும் முதல் சொன்னாரு, கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் 5 எழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும். அது சொன்னாரு. இன்னும் பிழை நிறைய போய்கிட்டே இருக்கு. எல்லா பிழையும் அப்படின்ட்டாரு. ஏன்னா பிழையில் நம்ம நிறைய செய்யறோம். காலைல இருந்துச்சு செல்போன் பாக்குறோமா, அது பிழையா பிழை இல்லையா? இந்திய தொலைக்காட்சிகள் பாக்குறோமா, பிள்ளைதான். 4 விஷயம் பேசுறோமா, பிள்ளைதான். சிவபெருமானை பத்தி பேசினா பிரச்சனை இல்லை. ஆமாடி உன் வீட்டுக்காரர் எங்க போனாரு? காலையில எந்திரிச்சதுமே அவர் வீட்டுக்காரர் எங்க போனா அவருக்கு என்ன, அது அவங்க பாடு. இவங்க விலை கேட்டு போய் உன் வீட்டுக்காரர் எங்க போனாரு, 2 நாள் ஆளை பார்க்கவே முடியறது இல்லை, என்ன காரணம் அப்படின்னு அவங்க துரு துளைச்சு கேட்கறது. பக்கத்து வீட்டுல என்ன நடக்கும் அவங்க தெரியணுங்கிற ஆர்வம் ரொம்ப. இவங்க வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு அடுத்தவங்க பிரச்சனையை போய் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவர் ஒரு இல்லத்துல நடக்கக்கூடிய விஷயமே பெருசா இருக்கா இல்லையா? அவங்களுக்கு வீட்டுக்கு வீடு வாசப்படியா இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம மற்றதெல்லாம் எதையுமே நாம என்ன செய்யக்கூடாது, நாம அதை சிந்திக்க கூடாது. முடிந்த அளவுக்கு சுவாமியுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இந்த காலத்தை நாம் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காமல் காலம் உண்டாகவே இறைவன் மேல் காதல் செய்து
உய்யக்கூடிய வழியை நாம பார்க்க வேண்டும். பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பினில், நம்ம அன்புல அப்படின்னா சுருங்கி அன்பா இருக்கு. நீங்க சொற்பொழி வைக்கல அப்படியா சிவபெருமான் அவ்வளவு ஓர செய்யறாரா அப்படின்னு கேட்டுட்டு இந்த கேட்ட தாண்டினதும் வீட்டுல ஏகப்பட்ட வேலை கிடக்கு, சோறு வேற பொங்கணும், அங்க போகணும் இங்க போகணும் அப்படின்னு இந்த ஏரியா தாண்டிட்டோம்னா நமக்கு எல்லாம் வளர்ந்தது, அன்பு குறைஞ்சிருது கொஞ்சம். இதை கேட்கும் போது ரொம்ப ஆர்வமா இருக்கு, கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் பண்ணும். அந்த அன்பு எப்பயுமே குறையாம நம்ம பார்த்துக்கணும். இந்த அன்போடே நாம போயிட்டே இருக்கும். இந்த கேட்ட அன்போடே சிவபெருமான் மேல் பக்தி செலுத்தி கொண்டு அவனை மறக்காம இருக்கும். பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பினை வெற்று அடியேனை, நான் வெற்று அடியேன் சாமி உன்னை நினைக்கிறதே இல்லை. எத்தனையோ அடியார்கள்லாம் உன்னை வழிபாடு செய்யக்கூடிய தகுதியோடு இருக்கின்றார்கள், அவர்கள் எல்லாம் உன்னை வழிபாடு செய்கின்றார்கள், எனக்கு எந்த தகுதியுமே இல்லை அப்படின்னு தன்னை ரொம்ப தாழ்த்துற மாணிக்கவாசகர். இப்ப நாம தாழ்த்துவோமா? நான் காலையில தினசரி 3 வேளை திருக்கோயில் போயிடறேன்னா பாருங்களேன் அப்படின்னு பெருவையெல்லாம் எடுத்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா மாணிக்கவாசகர் எல்லா பணியும் செஞ்சுட்டு என்ன சொல்றாரு? ஆமாறு உன் திருவடிக்கு அகங்குலையேன் அன்புருகேன் பூமாலை புனிந்தேன் புகழ்ந்துரையேன் புத்தெளி கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரை விரைகின்றேன் சதுராலா உனை சார்வானே என்று அப்படி இந்த பணியெல்லாம் செய்யலான்னு சொல்றாரு. அவ்வளவு தன்னடக்கம் மாணிக்கவாசகர். நான் ரொம்ப கடைப்பட்டேன் சாமி, எத்தனையோ அடியார்கள்லாம் உன்னை வழிபடக்கூடிய அந்த தகுதியோடு இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நீ அந்த தகுதியை கொடுத்து மோட்சத்தை கொடு, எனக்கு எந்த தகுதியுமே இல்லை, இருந்தாலும் என்னையும் சிவபெருமான் விடலை அப்படின்னாரு. அதுதான் சிறப்பு. கடையவனையும் எப்படி கருணையினால், அவனுடைய கருணையினால் என்னை ஆண்டு கொண்டு, அவனுடைய கருணை இல்லைன்னா என்னை ஆட்கொண்டுக்க முடியாது. அவன் ரொம்ப கருணையோடு இருக்கிறதுனால நான் வெற்றடியேனா இருக்கக்கூடிய என்ன சிவபெருமான் ஆட்கொண்டார். வெற்றடியேனை விடுதி கண்டார். பெருமானே நீ விட்டுட்ட, நான் கெட்டுவேன் அப்படின்ட்டு விடுவேன் கெடுவேன். பெற்றது கொண்டு பிழையை பெருக்கி சுருக்கும் அன்பில் வெற்றடியேனை விடுதி கண்டாய், விடிலோ கெடுவேன் மற்றடியேன் தன்னை தாங்குனர் இல்லை என் வாழ்முதல். என்னை தாங்கிறதுக்கு யாரும் கிடையாது, நீ ஒரே ஒரு ஆள் தான். இப்ப ஊஞ்சல் இருக்கு பார்த்துருக்கீங்களா? ஊஞ்சலை நம்ம ஆடும்போது என்ன நினைப்போம்? நாம தான் ஆடுறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா எதன் துணை கொண்டு நம்ம அந்த ஊஞ்சல் ஆடுறோம்? அந்த கயிறும் அந்த பலகையும் இருக்கு. அது இருந்தா மட்டும் நம்மளை தாங்கிருமா? அது அன்பு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எது நம்மளை தாங்கும்? இந்த தரை தான் தாங்கும். அந்த தரை போல் உதவி செய்பவர் தான் சிவபெருமான். இந்த கயிறும் ஊசல்லாம் நம்ம சுற்றுப்புற இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள், இவங்க தான் நம்மளெல்லாம் வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உணர்வோடே நம்ம ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் தாங்குற அந்த தரை இருக்கு பாருங்க, அதுதான் நீ என்ன வேணாலும் செய்வான். காலையில உனக்கு உடம்பு கொடுத்தாச்சு, என்ன அட்டுணியம் பண்ணணுமோ பண்ணுப்போ அப்படின்னு சாமி காலையில உடம்பு கொடுத்து அனுப்பி விட்டா, இது இல்லாதது போலாதெல்லாம் சொல்லிக்கிட்டு காலையில இருந்து பொய் சொல்லிக்கிட்டு அது வாட்டு தெரியுது. இந்த உயிர் சாமி கணக்கு எழுதி வச்சுட்டே தான் இருக்காரு. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா கணக்கு எழுதி வச்சுட்டு இருக்காரு. தொழுது தூமலர் தூவி துதித்து நின்றாரையும், அழுது காமுற்று அரட்டுகின்றாரையும், பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும், எழுதும் கீழ்கணக்கு அதாவது அதனாலதான் எழுதும் கீழ்கணக்குன்னாரு. என்ன காரணம்? கீழ்கணக்குன்னு என்ன அர்த்தம்? நுட்பமான கணக்குன்னு அர்த்தம். நீங்க மனதால் நினைத்தாலே சிவபெருமான் எழுதிடுவாரு. போய்கிட்டு இருக்கீங்க, ஒரு சிவலிங்கம் உங்களுக்கு தெரியுது, ஒரு தாம்பர மலர் எடுத்து சுவாமிக்கு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டீங்கன்னா உடனே அந்த கணக்கு நீங்க மறந்துடுவீங்க. சாமி கணக்கு எழுதுவாரு, இந்த உயிரானது நினைத்தது, இந்த மலரை போட வேண்டும் என்று விரும்பியது அப்படின்னு சாமி மனதால போட்டாலே சாமிக்கு போட்டதுக்கு அர்த்தம். ஆனா நீங்க மனதால் நினைக்கிறீங்க, அதுலதான் விஷயம் இருக்கு. இப்ப நீங்க போறீங்க, கோயிலுக்கு போறீங்க, மாலை வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, இல்ல மாலை விற்கல, நீங்க என்ன செய்வீங்க? உடனே அந்த மாலையை நீங்களே கையால கெட்டுற மாதிரி பாவனை பண்ணி கொண்டு போய் சாத்துற மாதிரி நினைச்சிட்டீங்கன்னா அப்படியே சிவபெருமான் ஏற்று வில்வமா கெட்டி 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 கொண்டு போய் சாமி சாத்துற மாதிரி நினைச்சீங்கன்னா சாமி ஏற்றுவாரு. எல்லாமே பாவனையில எல்லாமே செய்யலாம், ஆனா நமக்கு வரணுமே அந்த நேரத்துல, அதுதான் ரொம்ப முக்கியம். பாவனை செய்தால் சிவபெருமான் நம்மளுடைய பாவத்தை அறுத்து விடும். பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி. நம்ம பாவிச்சா போகும், பாவம் போகும், நம்ம பாவிக்கணுமே.
பெற்றது கொண்டு விளையை பெருக்கி சுருக்க வன்மையில் வெற்றடியனை விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன் மற்றடியன் தன்னை தாங்குனர் இல்லை என் வாழ்முதலே. எல்லாத்துக்கும் மூலாதாரமா இருக்கக்கூடிய வாழ்முதலே, நாம இங்க வந்து இந்த உலகத்துல நம்ம நல்லா உலக விட்டுருக்காரு. எல்லாத்தையும் அணிவிச்சுக்கிட்டு கொடுத்தால மறந்துட்டு சிவபெருமான் எல்லாம் கொடுத்துருக்காரு. உலகத்தை கொடுத்துருக்காரு, அதுக்கு அணிவிக்க போகத்தை கொடுத்துருக்காரு, இந்த உடம்பை கொடுத்துருக்காரு, சொந்த பந்தங்களை கொடுத்துருக்காரு. இவ்வளவும் கொடுத்தா எனக்கு இந்த மாமன் இருக்கான், மச்சான் இருக்கான், என் பெரியப்பா இருக்காரு, எங்க சித்தப்பா இருக்காரு, இவ்வளவு இருக்கு, நான் இதுக்கு கவலைப்படணும்னு நம்ம நினைக்கும். எல்லாம் கடைசி காலத்துல உதவ மாட்டாங்கல்ல. உதவுவாங்களா? எங்க மச்சா இருக்காருங்க அவரு அப்படி அவர் இருக்கிற வரைக்கும் பார்ப்பாரு. இல்லாதப்ப அதுலயும் பாத்தீங்கன்னா சண்டை வந்துடும். சில குடும்பத்திலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அன்னோன்யமா இருப்பாங்க, பார்த்தா ரொம்ப சண்டை போட்டு ஒரே அந்த மாதிரி ஆயிரும். அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து நமக்கு பேச மாட்டாங்க. யார் நமக்கு உதவு அப்படின்னா சுவாமி ஒருத்தர் தான். உற்றார் ஆளுநரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் யாரும். அப்ப உண்மையான பொருள் சிவபெருமான் தான் என்று உணர்ந்து இந்த பிறவில அவன் மேல் காதல் கொள்ள வேண்டும். இப்ப பிள்ளைகள் மேல எவ்வளவு அளவுக்கு அனுபவிக்கிறீங்க, பிள்ளைக்கு ஒண்ணுன்னு ஓடுறீங்கல்ல, பிள்ளைக்கு அவ்வளவு பாக்குறீங்க, அதே மாதிரி சிவபெருமான் மேல அனுபவிக்கும். உங்க பிள்ளைகள் மேல எந்த அளவுக்கு பாசமும் அன்பு வைக்கிறீங்களோ அதே பாசமும் நேசத்தையும் சாமி மேல. பிள்ளைக்கு ஒண்ணு நீங்க துடிச்சிடுறீங்கல்ல, துடிச்சிருக்கீங்களா, அப்ப சாமிக்கு ஒண்ணு கொண்டு போல, ஆகா சாமிக்கு ஒண்ணு கொண்டு போலையே, பூ கொண்டு போலையே அப்படின்னு வேகமா போய் பூ வாங்கி கொண்டு போய் கொடுக்க செய்ய, இந்த மாதிரி அவன் பதறணும், சாமிக்கு செய்யலன்னு பதறணும். அந்த அளவுக்கு சாமி மேல ஒன்றும். பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பியை வெற்றடியேனை விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன் மற்றடியேன் தன்னை தாங்குனர் இல்லை என் வாழ்முதலே. உற்று அடியேன் மிக தேறி நின்றேன் எனக்கு உள்ளவனே. முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். அகத்துல பார்க்கணும் சாமிய, புறத்துல போய் 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 ஒரு காலத்துல நீங்க தொழுதிருப்பீங்க. அப்படியே சாமிய உள்ளுக்குள்ள பார்க்கணும். இந்த மஞ்சள் பை இருக்கு தெரியுங்களா, மஞ்சள் பையை நீங்க என்ன செய்வீங்க, உள்ள அழுக்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொருள் வாங்க போறீங்க, உள்ள ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா என்ன செய்வீங்க, அதை உள்ள இருந்து அப்படியே என்ன செய்வீங்க, வெளியே எடுத்து போட்டு மாத்தி காய்கறியோ ஏதோ வாங்கிட்டு போவீங்கல்ல. அதே போல சாமிய உள்ளுக்குள்ள பார்க்க. முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே. இங்க பார்த்தாதான் ஆனந்தம் கிடைக்கும். அதுக்கு நீங்க புறத்துல வழிபாடு பண்ணாதான் அகத்துல வருவாரு. புறத்துல வழிபாடு பண்ணாம அகத்துல நிலைத்து விட்டு இருக்க மாட்டார். இப்ப சிவபூஜைலாம் எடுத்துட்டீங்கன்னா முதல்ல புறத்துல வழிபாடு செஞ்சு அகத்துக்கு கொண்டு வரணும். புறத்துல செய்ய 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 மறுநாள் அகப்பூஜை செய்யும் போது அப்படியே சுவாமி உள்ளுக்குள்ள வருவார். இப்படிதான் நம்ம பயிற்சி எடுக்கணும். கொஞ்சம் வருஷம் இந்த பாட்டுல மிக அருமையா சொல்றாரு நமது மாணிக்கவாசக பெருமான். பெற்றது கொண்டு விளையை பெருக்கி சுருக்கும் அன்பிலே வெற்றடியன் தன்னை வெற்றடியன்கிறாரு. நான் ஒண்ணுக்குமே உதவாதேன் சுவாமிங்கிறார். எந்த அளவுக்கு தாழ்த்துறாரு. நம்ம என்ன சொல்லுவோம், 3 காலம் கரெக்டா சொல்லுவோம், கோயில் போயிடுறேன்ல, அப்புறம் பூ கரெக்டா கட்டி கொடுத்துறேன்ல, விளக்கு தினசரி போட்டுறேங்க, நம்ம பெருமையை பூரா எடுத்து விட்டுட்டு இருப்போம். நான் என்னென்னலாம் செய்யறேன் தெரியுமா, எத்தனை பேருக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் தெரியுமா, எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்கேன் தெரியுமா. எதுவுமே யாருமே சொல்லாதீங்க. எந்த பணி செய்தாலும் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. உங்களுக்கு சிவபெருமானுக்கும் மட்டுமே உரியது. இது வந்து நீ எந்த தொண்டு செய்தாலும் யாருக்கு தான் தெரியணும், உங்களுக்கும். நீ வேறு நாதிருக்க நான் வேறு நாதிருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற என்று அன்னைநாத பெருமான் சொல்வதற்காக நீங்க செய்யற தொண்டு சுவாமிக்கும் உங்களுக்கு மட்டும்தான். வெளியில தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் மார்க் கம்மி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. 100க்கு 100 மார்க் எடுக்கிறது எப்படி இருக்கு, டெஸ்ட் பாஸாக எடுக்கிறது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆனா பாஸ் பண்ணிடலாம், செஞ்சாச்சுன்னா பாஸ் பண்ணிடலாம், அது வேற விஷயம். ஆனா 100க்கு 100 மார்க் வாங்கணுமே அப்படின்னு யாருக்கும் தெரியக்கூடாது. இப்ப நீங்க செய்யறது யாருக்கும் தெரியாம இருந்துச்சுன்னா, இப்ப நீங்க அடியார் கொடுக்கணும், அந்த அடியாருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், மற்றவங்க தெரியக்கூடாது. நான் 100 பேருக்கு அன்னதானம் செய்யறேங்க, மாசம் மாசம் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஒருத்தர் அன்னைக்கு வந்து நம்மகிட்ட 100 பேருக்கு மாசம் மாசம் அன்னதானம் செய்யறேன்னா பாருங்க, முடிஞ்சா உங்களால முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னாரு. முடிஞ்சதை கொடுக்க அப்படின்னு முடிஞ்சா கொடுக்க போறோம், இல்லைன்னா அவங்களும் சத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்க போறோம், அவ்வளவுதான். சரி, இப்ப நம்ம சென்ற முறை சிவபுராணத்துல என்ன பார்த்தோம், போக்குவாய் என்னை புகுவிப்பாய் என் தொழம்பில்ங்கிறது வரைக்கும் ஆக்கம் அளவிற்கு இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாயோட முடிச்சோம்.
போக்குவாய், இந்த இடத்துல எதுவும் மறைப்பு தொழில். முதல்ல ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருந்தருவாய் 4 தொழில் சொல்லிட்டு 5வது தொழில போக்குவாய்ன்னு சொல்லி சொல்றாரு. எல்லா தொழிலையுமே சிவபெருமான் மறைந்திருந்து தான் செய்கின்றார். அந்த மறைத்து தொழிலை எப்படி சொல்றாரு? புகுவிப்பாய் நின் தொழும்பில். யாருதான் புகுவிக்கணும் நம்மள? தொண்டுல அவனுடைய திருவடி அன்புக்கு, அவனுடைய திருவடி தொண்டுக்கு நம்மை ஆட்படுத்த வேண்டும். அவன் அருள் இல்லாம நாம் என்ன செய்ய முடியாது? தொண்டு செய்ய முடியாது. இந்த இடத்துல தொழும்பு என்பது தொண்டு என்று பெயர். தொழும்புன்னு என்ன அர்த்தம்? தொண்டு. போக்குவிப்பாய் என்னை புகுவிப்பாய். எதுல? நின் திருவடி தொண்டில் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில். தொண்டு வந்து பாத்தீங்கன்னா சரி தொண்டு, கிரி சார் சரிய தொண்டு, கிரியை தொண்டு, யோக தொண்டு, ஞான தொண்டு, 4 வகையான தொண்டு இருக்கு. சரிய தொண்டு இறைவனுக்கு உடலால் செய்யக்கூடியது. கிரி என்பது வாக்கால் செய்யக்கூடிய தொண்டு, திருமுறைகள் பாடுதல், நாமங்கள் ஜெபித்தல் போன்றது. யோகம் என்பது மனதால் நினைக்கக்கூடிய தொண்டு. இந்த 3 முற்று பெற்றால் கிடைப்பது ஞானம். இந்த 4 வகையான தொண்டு நாம செய்தே ஆக வேண்டும். அதை சொல்றாரு. தொண்டுல வந்து இது அவ்வினைக்கு இவனையாம் என்று சொல்லும் அகுதறிவில் ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. நீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நடக்கிறதாங்க நடக்கும், அனுபவிக்கிறதாங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறத காட்டணும். இனி அது வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த வினையை தடுப்பதற்கு உண்டான வேலை ஏதோ அதை பார்க்கணும்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. அவ்வினைக்கு இவனையாம் என்று சொல்லும் அகுதறிவி வினைக்கு அது அனுபவிச்சுட்டாங்க அவனு அவ்வளவுதான் அப்படின்ட்டு விட்டுட்டு போறதை காட்டணும். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாது இருப்பதும் உண்டமக்கு ஊனமன்றே. அப்படி இப்படின்னு சமாளிச்சு போறதை காட்டணும். நீங்க என்ன பண்ணுங்க, அதை இதைன்னு சொல்லி சாக்கு சொல்லாதீங்க. சார் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதிரில் உய்வினை நாடாது இருப்பது உண்டமக்கு ஊனமன்றே. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, கைவினை செய்து எம்பிரான்கள் போற்றுதும் நாமடியோ. அப்ப என்ன தொண்டு செய்யணும்? கைத்திரு தொண்டு செய்யும் கடப்பாட்டினர் கூட சொல்லுவார். கைமாறு கொடுத்து கடப்பாடு செய்வது ரொம்ப சிரமம். நம்ம எந்த கைமாறும் சிவபெருமானுக்கு செய்ய முடியாது. ஏதாவது செய்ய முடியுமா? எல்லாமே அவர் பொருள். இந்த உலகம் அவர் பொருள், அதில் இருக்கக்கூடிய பொருளும் அவர் பொருள். ஒரு வீடே நீங்க தானமாக கோயில் கழுவி வச்சாலும் அந்த பொருள் யாருக்குள்ளதுதான், இடமும் அவருக்குள்ளது. ஆளுக்கு இறைவனுடைய இடத்த பட்டா போட்டுக்கிட்டு ஏன் இடம் ஏன் இடம் இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டு போக வேண்டியது. வீட்டுக்குள்ள போகும்போது பள்ளி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும், பாய்ச்சா ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதை நீங்க என்ன செய்வீங்க? இருந்தா இருந்துட்டு போகுது அப்படிதானே சொல்லுவீங்க. போட்டு பள்ளியை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, இருந்தா இருந்துட்டு போகுது அப்படின்பீங்க. அதே போல சிவமாய் ஆளுக்கு நம்ம இடத்த பட்டா போட்டுட்டு இருக்காங்க, இருந்துட்டு போங்கப்பா, இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சாமி விட்டுருவார். இருக்கிற வரைக்கும் பட்டா போட்டு அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகிட்ட கொடுப்போம். அந்த பிள்ளையும் ஒழுங்கான பிள்ளைகளா இருந்தால் அது பேணி பாதுகாக்கும். இல்லைன்னா அதுவும் என்ன ஆயிரும்? எங்க இடத்துக்கு பக்கத்துல ஒரு 3 காம்பவுண்ட் விலைக்கு வாங்கினார். அவ்வளவு வசதியா இருந்தவர். அவர் என்னாச்சு, இப்ப எல்லாத்தையும் வித்து பையன் வந்து எல்லாத்தையும் வித்து அழிச்சிட்டான். அவர் இறந்தே போயிட்டார். அவர் புரியுதாங்க வந்து. அப்ப எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நாம் வைத்திருக்கக்கூடிய செல்வம் நிரந்தரம் அல்ல, இந்த ஆக்கை நிரந்தரம் அல்ல, நாம் வைத்திருக்கக்கூடிய செல்வம் நிரந்தரம் அல்ல. செல்வம் நிலையாமை, ஆக்கை நிலையாமை, இளமை நிலையாமை, இதுக்கெல்லாம் தனித்தனி அதிகாரமா வச்சு பாடியிருக்காரு திருமணதானேன்னு. கண்ணாடிக்கு முன்னாடி ரொம்ப நேரம் உட்காந்து சிரிட்டு இருந்தால்தான் இளமையில சிவனீங்க. வயசாக எல்லாம் மாறிடும். திடீர்னு ஒரு முடி வெள்ளை ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆளுக வர்ற பாடி ஓ முடி வெள்ளை ஆயிடுச்சே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது தசரதன் ஒரு முடி லேச வெளுத்துருச்சான், உடனே நாட்டையே விட்டுட்டு துறவு மூட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்ப நாமளும் அப்படிதான் இருக்கணும். ஒரு முடி நரைச்சிருச்சுனாலும் எங்க தான் போகணும்? காட்டுக்கு தான் போகணும். ஆனா நம்ம வீட்டுல இருக்கோம், ஏன்னா நம்ம இல்லறத்துல இருக்கோம்ல. அதனால
உண்மையிலே ஒரு முடி நினைச்சிச்சுனாலும் நம்ம துறவரம் போறதுதான் கரெக்டு. அது அப்படிதான் விட்டுட்டு போன நாட்டையெல்லாம் விட்டுட்டு. இப்ப நாம அப்படி செய்ய முடியாது. அப்படி போனோம்னு வச்சுக்கோங்களேன், உற்றார் வருந்த உரைப்பவருக்கு ஒழித்து விட்டார் மாணிக்கவாசகர் பெருமான். இருக்கிறவங்களாம் வருத்தப்பட வச்சுட்டு நான் காட்டுக்கு போறேன் அப்படின்னா நமக்கு சிவபெருமான்லாம் காட்சி கொடுக்க மாட்டார். சரிதானச்சா? நம்ம அப்படி போலாமா? போகக்கூடாதுல்ல. மன்னனே அவனியில் மகனுக்கு ஈந்து மகனுக்கு கொடுத்துட்டு அந்த தசரதன் எங்க போயிட்டானா? காட்டுக்கு போயிட்டான். வெளுத்தது ஒரு மயிர் அப்படின்னு அந்த பாட்டுல சொல்றாரு. ஒரு முடி வெளுத்ததுக்கு காட்டுக்கு போயிட்டான். மகனை அவனியில் மகனுக்கு ஈந்து அவனியே மகனுக்கு ஈந்து எங்க போயிட்டாரா? அவர் துறவரம் போயிட்டான். இறைவன் கொடுக்கக்கூடிய முதல் நோட்டீஸ் எது அப்படின்னா நரை. இப்ப போன காரியம் என்னாச்சு, வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சாமி நிறைய கொடுத்தா நம்மளால சிவபெருமானுக்கு பதில் நோட்டீஸ், கையடிச்சு பதில் நோட்டீஸ். ரெண்டாவது திரைய கொடுப்பாரு, எதனால கொஞ்சம் தள்ளி இருந்தே பேசுங்க அப்படிங்கிறது. திரைய கொடுப்பாரு, நம்மளால கண்ணாடி போட்டு பதில் நோட்டீஸ். கடைசியாமே வந்து நிற்பாரு. ஒருத்தர் அவர் பதிலே சொல்ல முடியாது. உனக்கு எத்தனை வயசாது? 89 வயசாச்சு. நீ இது வரைக்கும் நீ என்ன பண்ண? அங்க தேவார மடத்துல பாட்டு படிச்சாங்க, போய் பாட்டு பண்ணியா அப்படின்னு அடிப்பான். யாரு? ஏமன். அதுல நீங்களாம் தப்பிச்சிட்டீங்க. ஏன்னா நம்ம திருமுறை பாடுறதுனால அவரால் தொட முடியாது. யாரால? யமனால தொட முடியும். ரெண்டாவது நமச்சிவாயத்தை நாவில் நவின்று ஏத்துகின்ற காரணத்தினாலும் யமனால என்ன செய்ய முடியாது. ஒன்று செய்ய. இந்த காலவாச குறுந்தொகைன்னு இருக்கு, அதுல அப்பர் சுவாமிகள் முழுக்க முழுக்க யமனுக்கே தூள் சொல்லியிருக்காரு. திருமுறை பாடுற அடியார் பக்கத்துல போயிடாத அப்படின்னு பாடியிருப்பாரு. அடியார் கூட்டமா இருக்கு, அங்க பக்கத்துல போயிடாத அப்படின்னு பாடியிருப்பார். நாமத்தை சொல்லுகின்ற அடியாருக்கு முன்னாடி போய் முன் செல்லாதே அப்படிங்கிறார் அப்பர் சாமி. அது மாதிரி யமதூதரும் அஞ்சு வரின்னு சொன்னார். நயம் வந்து ஓத வல்லார் தவை நன்னினார் நேமம் தான் நினைவார்க்கு இனியார் நெற்றி நயனன் நாமம் நமச்சிவாய. யமதூதரே பயப்படுவாங்க நமச்சிவாயத்தை சொல்றவங்க. நமச்சிவாயத்தை சொல்றதை பார்த்தா யமனே வந்து பயந்து அவரை கும்பிட்டுட்டு தான் போவானே ஒழிய எடுத்து செல்ல வேண்டும் என்று விரும்ப மாட்டான். அப்படி தொண்டு ஆட்படுத்துறது ரொம்ப சிறப்பு. நாம யாருக்கு தொண்டு செய்யணும்? சிவபெருமான் ஒருவருக்கே தொண்டு செய்யணும். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவி உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு உணவென்றே கைவினை செய்து எம்பிரான் கடலடி போற்றுதும் நாமடியும் செய்வினை வந்து எம்மை தீண்டப்பரா திருநீல கட்டம். அப்ப என்ன செய்யணும்? கையினால ஏதாவது இறைவனுக்கு பணி செய்ய வேண்டும். பணி செய்வீங்களா? சாமிக்கு எல்லாம் யாரு என்ன பணி செய்றீங்க? பூ கட்டுறீங்களா? பூ கட்டி கொடுக்கீங்க. வேற விளக்கு போடுறீங்களா? விளக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோசியர் சொல்லியிருக்காரு சிவா, வெள்ளிக்கிழமை போய் கோயில போய் விளக்கு போடச்சு அப்படின்னு போடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது இந்த விளக்கு எப்படி போடணும்னா, எனக்கு ஞானம் வேண்டும், விளக்கிட்டார் மெய்நெறி ஞானமாகும். விளக்கு போட 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 கோயில்ல திருக்கோயில போய் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம சாமி சன்னதியில போய் விளக்கு போட்டா நமக்கு ஞானம் உண்டாகும். சிலர் உங்க வீடு சுத்தமா இருக்கணும்னா நீங்க போய் இந்த சாமிக்கு போய் நீங்க விளக்கு போடுங்க, சனீஸ்வரருக்கு போய் நீங்க விளக்கு போடுங்க இல்லைங்களா. சாமிக்கு முன்னாடி போட்டாலே எல்லாம் தெரியாது, உங்களுக்கு ஞானமும் உண்டாகும். இறுதியில அப்படியே பக்கத்துல அப்படி போடக்கூடாது, தள்ளி இருந்து போடணும். அதுக்கு தனியா வச்சிருப்பாங்களே பிளேட்டு. அப்படி போடக்கூடாது. விளக்கு ஒரு கோயில்ல விளக்குன்னு எங்க வச்சிருக்காங்களோ அந்த இடத்துல தான் போடணும். சாமி பக்கத்துல போய் வச்சு இந்த மாதிரி தீ பிடிச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அப்படி செய்யக்கூடாது. சரி, அப்படிலாம் இருக்கு. அதனால விளக்கு போடுற இடத்துல தான் போடணும், அந்த இடத்துல போடக்கூடாது. விளக்கிட்டார் மெய்நெறி ஞானமாகும். விளக்கு போட போட உங்களுக்கு ஞானம் உண்டாகும். துளைக்கில் நல் மலர் கொடுத்தால் தூயல் வீண் ஏறலாகும். பூக்கட்டி கொடுத்தா சிவலோகம் எளிமையா கிடைக்கும். அடுத்து ஒண்ணு சொன்னாரு பாருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம். என்னன்னு கேட்கீங்களா? நீங்க தினசரி என்ன பாடுறீங்க? தேவாரம் பாடுறீங்களா? தேவாரம் பாடுறதுக்கு சிவபெருமான் எப்படி அருள் செய்வார்னு தெரியும். அந்த அளவுக்கு அருள் செய்வாராம். அளப்பில் கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் அருளுமாறேன்னாரு. நீ நிறைய தேவாரம் படிக்கீங்களா? அப்போ உங்களுக்கு அருள் நிறைய கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நிறைய கொடுக்குறாரு சார்.
அளப்பில் கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் அருள்மாறு. எண்ணில்லாத திருமுறைகள் பாடுறவங்களுக்கு அடியா சாமி என்ன செய்வார்னு அவருக்கே தெரியாது, அந்த அளவுக்கு கொடுத்துட்டே இருப்பாராம். அதனால அவரை போழ்ந்து போற்றி போற்றி பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த வாய் கொடுத்ததுடைய பயனை நாம அடையணும். வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போர்த்து பேய்வாள் காட்டக தாடும் பிராந்தன்னை வாயே வாழ்த்த வாயு நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்தமா மலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையை நெடுங்காலமே. நெடுங்காலம் என்ன அர்த்தம்? நான் செஞ்ச பாவத்துக்கு ஒரு மாசம் செய்யலாம்னு நினைக்கிறேங்க. அப்படியா? ஒரு வருஷம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க. சோசியர் சொல்லியிருக்காருங்க, ஒரு வருஷம் போய் விளக்கு போட்டு சாமி சொல்லியிருக்காரு, அதனால போய் பண்ணிட்டு வந்தேன் அப்படிலாம். நெடுங்காலம் அப்படின்னா இறக்கும் வரைக்கும் பணி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இறக்கும் வரைக்கும் திருப்பணி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், பூக்கட்டி கொடுத்துட்டே இருக்கணும், திருக்கோயிலுக்கு போய்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் தவறக்கூடாது. பல நாள் வழிபாடு ஒரு நாள் விடக்கூடும். ஒருத்தர் ஒரு நாள் கோயிலுக்கு வர விட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்படி மாச கணக்கு ஆகிப்போம். ஒரு நாள் தானே போகல, அப்புறம் 2 நாள் ஆகும். 2 நாள் தானே போகல, ஒரு வாரம் ஆயிரும். ஒரு வாரம் தானே போகல அப்படின்னு ஒரு மாசம் ஆயிரும். அப்புறம் போகிற எண்ணமே வராம போயிடும். வயசாயிருச்சு, வயசு தாண்டுதில்ல, 60 தாண்டுதில்ல, 60 தாண்டிடுச்சு இல்லைங்க அப்படின்னு சொல்லி அப்படி இவர் வீட்டிலே இருக்கலாம். அந்த மாதிரி ஆயிரும். 2வது சூழ்நிலையும் அப்படி போகாம இருந்து கடைசி சூழ்நிலையும் போக விடாமையே ஆயிடும். அதான் பல நாள் வழிபாடு ஒரு நாள் விட கட்டும். ஒரு நாள் விட்டுச்சுன்னா கட்டும். அதை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். திருக்கோயிலுக்கு போய்கிட்டே இருக்கணும், வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அடியார்களை கூட்டிக்கிட்டே இருக்கணும், திருமுறைகள் பாடிக்கிட்டே இருக்கணும், சொற்பொழி கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சொற்பொழி கேட்க தான் இறைவன் மேல அன்பு வரும் அப்படின்னு சொல்லலை. நீங்க சொற்பொழி பண்றதுனால சொல்றீங்களோ அப்படின்னு நீங்க சொன்னாலும் சொல்லலாம். அதுக்கு அப்பதான் சொல்றாரு, செவிகால் கேண்மீன்களோ சிவன் எம்மிரை செம்பவள எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகால் கேண்மீன்களோ. சிவருமான் புகழ தினசரி கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் விட்டாலும் அன்பு குறைஞ்சிடும். ஆனா சாமியுடைய புகழ கேட்டுக்கிட்டே இருக்கணும். சரி, நமக்கு 2 வாரத்துக்கு ஒருக்கா தான் கிடைக்குது. முடிஞ்ச அளவுக்கு அடுத்து வாரம் பேசுறதுக்கு எல்லா அடியாரும் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா இன்னும் 2 வாரம் ஆகட்டும். ஏன்னா அடியை வந்து சனிக்கிழமை இதுக்கு போறேன், கேதார்நாத்துக்கு போறேன். வர 2 வாரம் ஆயிரும். கேதார்நாத்துக்கு போறேன். ஆமா சார், கேதார்நாத்துக்கு போறேன் சார். 2 வாரம் ஆயிரும் வர்றதுக்கு. வந்து அதுக்கப்புறம் ஆமா இப்ப இது அச்சய தேதியில திறந்துட்டாங்கல்ல. ரிஷிகேஷுக்கு ஹரித்வார், இது கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத், உத்தரகாசி அப்படின்னு ஒரு இந்த ராஜகத்தில் ஒரு டீச்சர் கூப்பிடுவாங்க, அவங்க கூட போறேன். அவங்களோட நான் அடியில் இருக்க 3 தடவை போயிட்டு வந்துட்டேன். மனைவி போகணுன்னாங்க, அதெல்லாம் அவங்க போகணும். சார் கேதார்நாத், கேதார்நாத் ஏன் சார்? சார் சாமி திருவள்ளுவர் கைலாயம் போயிட்டு வந்தாச்சு. சாமி திருவள்ளுவர்ல கைலாயம், அமர்நாத். நடந்தம்மா. ஆமா எல்லாமே அங்க இதுல மானசரோவர்ல. நைட்டு கரெக்டா தேவர்கள்லாம் நட்சத்திர வடிவில் வந்து சாமி கும்பிடுவாங்க. கைலாய மலையில நீங்க நைட்டு 12 மணிக்கு எல்லாத்தையும் எழுப்பி உட்கார வச்சுருவாங்க. எல்லாம் அந்த கைலாய மலையை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படியே நட்சத்திரங்கள்லாம் வந்து அப்படியே சுவாமி அப்படி சுத்திட்டு போவோம். அதை காமிப்பாங்க நைட்டு 12 மணிக்கு. யாரும் உறங்க மாட்டாங்க, அதை பார்க்கறதுக்கு உறங்க மாட்டாங்க. அடின்னு கோயில் எப்படின்னா சுத்தல, நட்சத்திரம் கரெக்டா அதுக்கு மேல நின்னது. கைலாய மலைக்கு மேல நட்சத்திரங்கள் நின்னது. ஆனா சுத்தலம் செய்யல, சுத்ததும் சொன்னாங்க. ஆனா அடின்னு பார்க்கும்போது நட்சத்திரங்கள் மேல தெரிஞ்சது. சரி, ஆமா எடுத்து வந்து எல்லாத்துக்கும் வந்து கொண்டு வந்து கொடுத்தேன். சரி சார். போக்குவிப்பாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில், தொண்டுல நம்மள புகுவிப்பு. அது யாருடைய அருளால? சிவபெருமான் அருள் இருந்தா தான் நாம தொண்டு செய்ய முடியும், இல்லைன்னா தொண்டு செய்யவே முடியாது. நின் தொழும்பில் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருந்தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. நாற்றத்தின் நேரியாய், அதாவது பூவுல சாமி எப்படி இருக்காரு? நாற்றமா இருக்கின்றார். ஆவாகி ஆவினுள் 5 மாகி அறிவாகி அழலாகி அவியுமாகி நாவாகி நாவுக்கோர் உரையுமாகி நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி
பூவாகி பூவுக்கோ நாற்றமாகி முக்கூலால் வாசமாய் நின்றானாகி. எப்படி பாட்டு? தேவாதி தேவர் முதலுமாகி செழுஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறே. அருமையான பாட்டு. இருநிலை தீயாய் ஏமானனாம் எரியும் காற்றுமாய் அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாய் நெருநிலையாய் இன்றாய் நாளையாகி நெடுஞ்சுடராகிய மடிகள். அந்த பாட்டுல தான் சொல்றாரு, பூவாகி பூவுக்குள் வாசமாய். எப்படி சொல்றாரு? பூவிக்குள் நாற்றமாய் சிவபெருமான் விளங்கி தோன்றுகின்றார். பூவில் நாற்றமாய் கோளுடன் எவ்விரை கூட திருமண சொல்றார். அப்படி நாற்றத்தின் நேரியாய் சேயாய், அப்படி பூவுல எப்படி மனம் மறைந்திருக்கிறதோ அதுபோல் மறைந்திருந்து அருள் செய்பவனும், சேயாய் புறத்தாருக்கு சேயோனாகவும், வழிபடாதவர்களுக்கு எப்படி இருப்பாரு சாமி? ரொம்ப தொலைவில் இருப்பாரு. முதல்ல சொல்லிடுறாரு இந்த பாட்டுல, புறத்தாருக்கு சேயோன் தான் பூங்கலர்கள் இருக்கான்னு சொல்லிடுறாரு. வழிபடாதவர்களுக்கு சுவாமி கொஞ்சம் தொலைவில் இருப்பாரு, வழிபடுகின்றவருக்கு கொஞ்சம் அண்மையில் இருப்பாரு. அப்படி நேரியாய் சேயாய் நனியானே. நனியானா யாருக்கு நனியானா இருப்பாரு? ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் எப்படி இருப்பாரு சாமி? ரொம்ப நெருங்கி அன்னுண்ணியமா இருப்பாரு. ஏன்னா எந்த நேரமும் அவங்க சிவபெருமானை சிந்திக்கின்ற காரணத்தினால் அவர்கள் உள்ளத்தை விட்டு சிவபெருமான் நீங்காமல் அகலாமல் இருப்பார். அது மாதிரி தன்னை வழிபடக்கூடிய அடியவர்களுடைய உள்ளத்திலேயே சிவபெருமான் நீங்காமல் இருப்பார், அன்னுண்ணியமா இருப்பார். அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு கணவர் மனைவி ரெண்டு பேரும் அட்டி புட்டி சண்டை போட, ஒரு யாராவது கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பிறவில ரொம்ப ஒரு பக்கத்து வீட்டுக்காரன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை கொஞ்சம் ஒரு தெரு தள்ளி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேருக்கும் ஒரு வாய்க்கால் தகராறு இல்லைன்னா ஒரு நிலத்தகராறு, இந்த மாதிரி ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சாமி பார்ப்பாரு, இவங்களை என்ன செய்யறான்னு பார்ப்பாரு. ரெண்டு பேரையும் மறுபடியில கணவன் மனைவி ஆக்கி விட்டுருவாரு. ஓவர சண்டை போடுது அப்படின்னு மறுபடியில ரெண்டு பேரையும் அப்படி ஒரு சொப்புல சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, அப்ப நானும் என் வீட்டுக்காரரும் இறக்க போன பிறகு நிறைய சண்டை போட்டுருக்கோம் சுவா, அந்த சண்டை இப்பயும் விடல சுவா அப்படிங்கிறாங்க அவங்க. அந்த சண்டை இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. சரி, கணவன் மனைவியா ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்கன்னு பார்த்தா இங்க வந்து சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னும் அந்த பகை முடியல, அந்த மாதிரி இருக்கு. அப்படி நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. அப்ப தொண்டருடைய உள்ளத்துல சிவபெருமான் எப்பயுமே நீங்காமல் இருக்கும், அகலையும் மாட்டார். ஏன்னா அவங்க எந்த நேரமும் உள்ளத்துல வச்சு பூசிக்கின்ற காரணத்தினால். இப்ப சிவபூஜை அடியாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் சாமி எழுந்தல் பண்ணி சிவபூஜை இருதய கமலத்துல அந்த 8 இதழ்களை பிரித்து அதனுடைய மையத்துல ஜீவனையே சிவலிங்கமாக கொண்டு வந்து அச்சிப்பார்கள். யாரு? சிவபூஜை செய்கின்ற அடியார். அப்ப அந்த உள்ளத்துல சுவாமி எப்பயுமே நீங்காமல் இருப்பாரா, இருக்க மாட்டாரா? கட்டாயம் பெரியவே மாட்டார். அவங்க தான் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம்னு திருமணதேவன் என்ன சொல்ற. யாரு தெல்ல தெளிந்தவர்கள்? சிவபூஜை செய்கின்ற. அது மாதிரி எந்த நேரம் இருதய கமலத்துல பூசிக்கின்ற ஞானிகள், எத்தனையோ ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமி அப்படியே நெஞ்சுக்குள்ள வச்சு 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 நினைச்சு 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 உருகுவாங்க. உருகி உருகி வழிபாடு பண்ணுவாங்க சாமியை. அவன் செய்கின்ற உபகாரத்தை எண்ணி எண்ணி வழிபாடு பண்ணுவாங்க. இப்ப நாமெல்லாம் கோயிலுக்கு போறோம்ல, கோயிலுக்கு போய் நம்ம சாமிகிட்ட என்ன கேட்போம்? சாமி நீ என்னென்னலாம் இன்னும் நீ செய்யல தெரியுமா? எத்தனை நாள் நான் இடத்த வாங்கி போட்டு அப்படியே கிடக்கு, அது ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கு, ஏதாவது பார்த்து செய் சாமி, அதை சொல்லுவோம். வேற என்ன சொல்லுவோம்? என் குழந்தை கல்யாணத்தை நான் எத்தனை நாள் உனக்கு விண்ணப்பிச்சுட்டு இருக்கேன், ஏதாவது பார்த்து நீ அதை செய்யல இதை செய்யலன்னு போய் நாம போய் சாமிகிட்ட முன்னாடி போய் மன்றாடுவோம். ஆனா ஞானிகள் என்னது செய்வாங்க? சாமி நீ எனக்கு என்னெல்லாம் கொடுத்த தெரியுமா? எனக்கு எல்லாம் கொடுத்துருக்க, எனக்கு எத்தனையோ வாழ்க்கையை கொடுத்துருக்க, எனக்கு குழந்தை குட்டியை கொடுத்த, எல்லாமே செஞ்ச, நீ என்னென்னலாம் செஞ்சிருக்கன்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்க. நாம இப்படி போய் கேட்போம், நீ எனக்கு என்னென்னலாம் தரல தெரியுமா அப்படின்னு போய் கேட்போம். அதான் நமக்கும் ஞானிகளுக்கும் உள்ள வித்தியாசம். புரியுதா? நமக்கும் ஞானிகளுக்கும் அதான். ஞானிகள் எந்த நேரமும் சாமியை சிந்தனை பண்ணிக்கிட்டே சாமி செய்கின்ற அந்த கரணியை எண்ணி எண்ணி ஒரு மணி எனக்கு எல்லாம் தந்திருக்க, எல்லாத்துக்கும் மேல எனக்கு இந்த உடம்பை கொடுத்துருக்க, உன்னை வழிபாடு செய்யறதுக்கு எனக்கு அருளை கொடுத்துருக்க, உனக்கு திருக்கோயிலுக்கு வர்றதுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்க, உனக்கு தொண்டு செய்யறதுக்கு என்னை ஆட்படுத்தியிருக்க, இப்படின்னு சொல்லி ஞானிகள் எல்லாம் வழிபாடு பண்ண. அதான் நாம பண்றதுக்கும் அவங்க பண்றதுக்கும். அப்ப ஞானிகளுடைய உள்ளத்துல எப்பயுமே சிவபெருமான் அகலவே அகலவே. இப்ப நீங்களே நினைச்சுக்கிட்டே இருந்தாலும் உங்க உள்ளத்தை விட்டு சாமி எங்க போக மாட்டாரு, வெளியில போகவே மாட்டாரு.
பக்தி வலையில் படுவோன் காண்க. நீங்க பக்தி செலுத்துறீங்கன்னா சுவாமி உங்களுக்கு உள்ள வந்துரு. நீங்க மறந்துட்டீங்கன்னா உங்ககிட்ட எப்படி இருப்பாரு சொல்லுங்க? மறந்தா வருவாரா? நினைச்சா வருவாரு. நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். நீங்க நினைச்சீங்கன்னா கோயிலா சிவபெருமான் உங்க உள்ளத்துல வந்துருவார். நாடும் நகரமும் நற்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று ஒவ்வொரு திருக்கோயிலா போய் சென்று அவருடைய புகழை பாடிக்கொண்டே இருந்தார். சிவபெருமான் என்று பாடுவின் பாடி பணிவின் பணிந்தபின், பணிந்து வழிபாடு செஞ்ச பின் நெஞ்சத்துல எப்படி இருப்பாரா? கோயிலா கொண்டார். எப்படி சொல்றாரு பாருங்க. அப்படித்தானே கோயிலா இருப்பாரா இருக்க மாட்டாரா? கண்டிப்பா. நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. மற்றவங்களுக்கு வழிபடாதவங்களுக்கு ரொம்ப தள்ளி இருப்பாரு. புறச்சமை நின்றும் அகச்சமைப்புக்கும் புகழ் மிருதி வழி உழன்றும் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும் அருங்கலைகள் பல கற்றும் அரும் தவங்கள் பல புரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்களை உணர்ந்தும் வேத பொருளை மிகவும் தெரிந்து சென்றால் ஒருவர் சைவத்திறத்தை அடைவார். இப்படி இவங்களுக்கெல்லாம் புறச்சமயத்தில் உள்ளவங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டு வர்றவங்க, அகச்சமைப்புக்கிறவங்க, புறச்சமயம் புறப்புற சமயம் அகச்சமயம் அகப்புற சமயம், இப்படி எல்லாத்துக்கும் சாமி எப்படி இருக்காரு? அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சேயோனா இருந்து அதுக்கப்புறம் வழிபாடு பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வர்றாரு? அன்னுன்யமா வந்தாரு. நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கலிய நின்ற மறையோனே. மாற்றம் அப்படின்னா அந்த இடத்துல சொல்லுன்னு அர்த்தம். மனம்னா நினைப்பது, சொல் என்பது வாக்கு. வாக்குகள் எத்தனைன்னா 4 வகை வாக்குகள் இருக்கு. சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்ற 4 சித்தாந்தத்துல சொல்லும் 4 வகை வாக்குகள். இப்ப நீங்க மாணிக்க வாசக பெருமான் பிறந்த ஊர் எது அப்படின்னு உங்ககிட்ட கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க திருன்னு ஆரம்பிக்கும். அதுல பாருங்க திருவாரூரா இல்ல திருவாதூர் தான். திருவாதூர் தான் கரெக்டான பதில். உங்களுக்கு இங்க நிக்கும். இங்க வந்துருச்சுங்க இங்க நின்றுச்சுன்னா சுக்குமை பைசந்தி மத்திமையில நிக்கும். திருவாதூர் அப்படின்னு வெளியில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன வைகிரின்னு பேரு தெரியுமா? தூள வைகிரின்னு பேரு. நீங்க நினைச்சது வெளியில வந்துருச்சுன்னா தூள வைகிரி, வராம உள்ளே நின்றுச்சுன்னா உள்ளுக்குள்ள இங்க நிக்க அது சூக்குமை வைகரின்னு பேரு. நீங்க சொல்ல வேண்டிய கருத்து சூக்குமையில நின்றுச்சுன்னா அது சூக்குமை வைகரின்னு பேரு. சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி, இதுல தூள வைகரி சூக்குமை வைகரின்னு இருக்கு. வெளியில வந்துருச்சுன்னா தூள வைகரி, வெளியில வரலன்னா சூக்குமை வைகரின்னு பேரு. நீங்க சொல்லக்கூடிய அந்த சொல் உள்ள இருந்து மூலாதாரத்துல இருந்து எழும். நமச்சிவாயம் சொல்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிவருடைய மூலமந்திரம் எது அப்படின்னு உடனே நமச்சிவாயம் டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மூலாதாரத்துல இருந்து டகார்னு எழுப்பி சூக்குமையில இருந்து பைசந்தி, மத்திமை, வைகரி அப்படி வெளியில வந்துருச்சுன்னா தூள வைகரி, உள்ளுக்குள்ளே நின்றுச்சுன்னா சூக்குமை வைகரி. சிதம்பரம் மாணிக்கவாசக பெருமான் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது அப்படின்னா, ஆட்கொள்ளப்பட்ட இடம் சிதம்பரம், திருப்பெருந்துறை, ஒரு 2 3 ஊர் சொல்லி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதுவும் கன்ஃபியூஷனா இருக்கும். ஆட்கொண்ட இடம் திருவாதூரா திருப்பெருந்துறையா? திருவாதூரா பெருந்துறை. ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது? திருப்பெருந்துறை. இங்க வந்துடும். வெளியே வந்துருச்சுன்னா திருப்பெருந்துறைன்னு வெளியே வந்துருச்சுன்னா தூள வைகரி, உள்ளுக்குள்ளே நின்றுச்சுன்னா அங்க குருந்த மரத்து நிழல்ல தான் சாமி அவரை ஆட்கொண்டார். குருந்த மரம் அந்த இலையே சூப்பரா இருக்கும். வர 30ஆம் தேதி போறோம். வாய்ப்புள்ளவங்க வாங்க. முற்றோதல் 30ஆம் தேதி முற்றோதல். ஆமா, திருப்பெருந்துறையில. வாய்ப்புள்ளவங்க வாங்க. ஒரு நாள் தான். சரி, 29ஆம் தேதி நைட்டு நம்ம கிளம்பணும். சரி என்ன சார்? அப்படி நீ வாங்க சார் போவோம். சரி யோசிச்சு சொல்லுங்க. சரி, அப்படி ஐயா நீங்க வந்துடுறீங்களா ஐயா? திருப்பெருந்துறை ஊருக்கு வரீங்களா? இருக்கீங்களா? இருக்கீங்களா? சரி. இப்ப முற்றோதெல்லாம் போனதில்லை, முற்றோதல் பண்ணதில்லை. சரி. ஆமா அந்த சரி சரி ஓகே. நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கடிய நின்ற மறையோனே. மாற்றம்னா சொல்லுன்னு அர்த்தம். நான் சொல்லக்கூடிய சொல். மனம்னா நினைப்பது. மனத்துக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டவன் இறைவன். புரியுதா உங்களுக்கு? மாற்றம் மனம் கடிய நின்ற மறைவன். மறைவன்னா வேதங்களெல்லாம் காண முடியாத தலைவன் அர்த்தம். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே.
சொல்றாருல, வேதங்கள் எல்லாம் காண முடியாத பெருமான் சிவபெருமான். ஆனா சிவபெருமான் அருளியது எத்தனைன்னா ரெண்டே ரெண்டு தான். ஒன்று வேதம், மற்றொன்று சிவ ஆகமங்கள். வேதம் பொது, ஆகமம் சிறப்பு. வேதம் வந்து உலகத்துக்காக சொல்லப்பட்டது, ஆகமம் வந்து அடியார்களுக்காக சொல்லப்பட்டது. வேதம் வந்து உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் சொல்லி சூரியன் பெரியவர், சந்திரன் பெரியவர், பிரம்மா பெரியவர், திருமால் பெரியவர், இப்படி எல்லாரும் பெரியவர்ப்பா, எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் சிவபெருமான்னு சொல்லும் வேதம். ஆகமம் என்ன சொல்லும்? சிவபெருமானை மட்டுமே சொல்லும். அடியார்களுக்காகவே உள்ளது ஆகமம். அவனை அடைவிக்கக்கூடிய நெறிகளை சொல்வது எது? இந்த ஆகமம். அதாவது ஆகமம் ஆகின்ற அன்னிப்பான் தாழ்வார்கள். ஆகம வழி சென்றால் அன்னிப்பான், வேதங்கள் வழி சென்றால் ஐயா என ஓங்கி அந்த அளவுக்கு சாமி வேதங்களுக்கெல்லாம் தலைவன் சிவபெருமான். ஏன்னா மங்கையரசி அம்மையார் பாட்டிலே சொல்றாரு, மங்கையரசி வளவர்கோன் பாவை வரிவரை கைமடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நால்வரும் பரவ பொங்கு அடல் ஒருவன் பூத நாயகன் நாள் வேதமும் பொருள்களும். எத்தனை வேதங்கள்? நான்கு வேதங்கள். என்னென்னது? ரிக்கு, யசு, சாமம், அப்பாட அது இருக்கு. சிலர் பார்த்தீங்கன்னா அறம்பொருள் இன்பம் வீடு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, அப்படி சொல்றவங்களும் உண்டு. சரி, அப்படி ரிக், யசு, சாமம், அதவனம். இப்ப சிவபெருமான் தமிழ்ல பேசுனாரா, வடமொழியில பேசுறாரா? தமிழ்ல பேசுறாரா? சிவபெருமான் தமிழ்ல பேசுறாரா? ரெண்டுமே சாமி அருளிய மொழி. வடமொழியும் தென் தமிழும் மறை நான்கு மாணவன்கான்னு அப்பா சாமி சொல்லிட்டாரு. அது ரெண்டுமே அருண. ஆனா சாமி எது பேசுறாங்க? சாமி வந்து வடநாட்டுக்காரர், மறந்துடக்கூடாது. அம்மா தான் எந்த நாடு? பாண்டிய நாடு. சாமி அங்க வடநாட்டுல இருந்தா வராரு, வேற கல்யாணம் முடிக்க. இப்ப அம்மா வந்து தமிழ், ஐயா வந்து வடமொழி. அதாவது வேத மொழியர் வெண்ணிட்டு. வேத மொழியர்னா வேதத்தை சிவபெருமான் பேசிக்கிட்டு இருக்காங்க. மொழியர்னா என்ன அர்த்தம்? பேசுறது தானே. வேத மொழியர் வெண்ணீட்டர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னை. நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதையின் நாதனார். அந்த திருமால் பிரம்மாவுக்கே சிவபெருமான் நாதன்னா மற்றவர்களுக்கு சொல்லவே வேண்டிய தேவையில்லைன்னு. அவர் எல்லாருக்கும் தலைவன் எங்கள் சிவபெருமான் அப்படின்னு அந்த பாட்டுல மாணிக்காச பெருமான் சொல்றாரு. சரி, நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கலிய நின்ற மறையோனே நர். மறையோன்னா வேதங்கள்லாம் காண முடியாத ஒரு சிவபெருமான். நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கலிய நின்ற மறையோன். கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல. கறந்த பால், இந்த நேரத்துல கறந்த பால். கண்ணல்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? கடுப்புஞ்சாறு. அந்த இது கரும்புச்சாறு இருக்கு பார்த்தீங்களா? கரும்பு ஆலையில கொடுத்து அதை கட்டியாக்கி போட்டு இடிச்சு அதை ஒரு திணிச்சு அதை சாரா எடுத்து அந்த மாதிரி செய்யறது, அது வந்து கண்ணன் பேரு. நாற்றத்தின் நெறியா செய்யா நனியானே மாற்ற மனங்களில் நின்ற மறைவனை கறந்தவாள் கண்ணலோடு நெய் கலந்தார் போல. எப்படி சாமி இந்த மூணு மூணு கேட்டகரியா பிரிக்கிறது மாணிக்காச பெருமான்? முதல் கேட்டகரி என்ன பிடிக்குன்னா கறந்தவாள், ரெண்டாவது வந்து கண்ணல், மூணாவது வந்து நெய். இந்த மூணு யார் யாருன்னா மூன்று வகை ஆன்மாக்கள் உண்டு, அதை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இப்ப நாம இருக்கக்கூடிய ஆன்மா யாருன்னா நாமெல்லாம் சகலர்னு பேரு. நமக்கு மேல ஒரு ஆன்மாக்கள் இருக்காங்க, அவங்க வந்து பிரளயாகலன்னு பேரு. நமக்கு வந்து மூன்று மலம், கர்மம் மாயை ஆணவம், மூணு மலம் நமக்கு இருக்கு. நமக்கு மேல உள்ள ஆன்மாக்களுக்கு வந்து பிரளயாகலன்னு பேரு. என்ன வேற எதுவும் பிரளயாகலம். நமக்கு மேல உள்ள ஆன்மாக்கள் வந்து என்ன பேரு? பிரளயாகலன்னு பேரு. அதுக்கு மேல உள்ள ஆன்மாக்கள் வந்து விஞ்ஞான கலன்னு பேரு. இந்த மூன்று வகை ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் எப்படி வந்து அருள் செய்யறாருன்னா, இப்ப நம்மை போன்ற சகலவர்க்க ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் மானுடை சட்டை தாங்கி வந்து குருவாக வந்து அருள் செய்கின்றார். பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் மான் மடு தாங்கி வந்து அருள் செய்கின்றார். விஞ்ஞான கலர் ஆன்மாவுக்கு சிவபெருமான் நேரடி கண்டு அறிவுக்கு அறிவாக இருந்து செயல்படுகிறார். இப்ப முதல்ல என்ன சொன்னாரு? கறந்த பால், பாலை எளிமையா கறக்கிறது போல, பாலை கறந்த பாலை எப்படி எடுத்ததுமே எதையுமே கலந்தது போல ஞானிகளுக்கு, அதாவது விஞ்ஞான கலர் ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் டைரக்டா எடுத்ததுமே ஞானம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க ஏற்கனவே 2 மலத்தை விட்டுட்டாங்க, ஒரு மலம் தான் இருக்கு அவங்களுக்கு. ஆணவ மலம் வாசனா மலம் தான் இருக்கு. கண்மம் போயிடுச்சு, மாயை போயிடுச்சு, ஆணவ மலம் வாசனை தான் லேசா. பெருங்காய டப்பால பெருங்காயம் எடுத்தாச்சுன்னா அந்த வாசனா மலம் மட்டும் இருக்கு பார்த்தீங்களா, அது போல அந்த அந்த ஆன்மாக்கள் அப்படி இருப்பாங்க. வாசனா மலம் மட்டும் லேசா துருத்திக்கிட்டு இருக்கும், லேச வாசனை மட்டும். அந்த ஆன்மாக்களுக்கு சிவபெருமானே அறிவோடு அறிவாக கலந்து அவங்க பூமிக்கு வர மாட்டாங்க.
மற்ற 2 கலர் ஆன்மாக்கள்ல இருந்த ஆன்மாக்கள் கூட பூலோகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா விஞ்ஞான கலர்ல இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் பூலோகத்துக்கு வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அங்க சிவபெருமானே நேரடி கண்ட்ரோல். விஞ்ஞான கலர் ஆன்மாக்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா அந்த சிவத்தத்துவத்தில் இருப்பாங்க. அவங்க வந்து நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்கின்ற அந்த நிலையில 5 சிவத்தத்துவத்துல இருப்பாங்க. அங்க சிவபெருமானே நேரடி கண்ட்ரோல்ன்றதுனால அங்க இருந்து சுவாமி ஞானத்தை கொடுத்து மோட்சத்துக்கு அனுப்பும். 2வது இருக்கக்கூடிய பிரளயா கலர் ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் எப்படி இருப்பார்னா கொஞ்சம் கஷ்டம். எப்படின்னா அந்த கரும்பு ஆலையில கொடுத்து அதை பிழிஞ்சி எடுத்து அது போல பிரளயா கலர் ஆன்மாக்களுக்கு அத அப்ப சாமி அழகப்படுவார். கண்ணலை கரும்பூரிய தேரலை மின்னனை மின்னனைய உருவனை பொன்னனை மணி கொன்று பிறங்கிய என்னனை இனி நான் மறக்கிற்பனே என்னனை இனி நான் மறக்கிற்பனே கரும்பினை கட்டியை கந்த மாமல சொரும்பு சுட சோதியுள் சோதியை அரும்பினில் பெரும் போது கொண்டாய் மலர் விரும்பும் ஈசனை நான் மறக்கிற்பனே விரும்பும் ஈசனை நான் மறக்கிற்பனே. எப்படி பாடுறாரு அப்ப சுவாமி. இதெல்லாம் அருமையான பாட்டு, திருக்குறுந்தொகை. அது முதல்ல காசனை கண்ணலைன்னு ஆரம்பிக்கும். அந்த பதியெல்லாம் எடுத்து படியுங்க. காசனை கனலை கதிர் மாமணி தேசனை புகழார் சிலர் தென்னர்கள் மாசினை கழித்து ஆட்கொள்ள வல்லையும் ஈசனை நீ நான் மறக்கிற்பனே ஈசனை இனி நான் மறக்கிற்பனே. அதுதான் கரும்பினை கட்டியை கந்த மாமல சுரும்பினை சுட சோதியுள் சோதியை அரும்பினில் பெரும் போது கொண்டாய் மலர் விரும்பும் ஈசனை நான் மறக்கிற்பனே. சாமி கருப்புல கட்டி எப்படி இருக்குமோ அது போல சிவபெருமான் நலம் செய்வார். தன்னை நினைக்கின்ற அடியவர் பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி கொள்வார் கடவுள் வீரத்தனார். எப்படி சொல்றாரு பாருங்க. கரும்பு எடுத்து அதை கட்டி நல்லா இறுக்கி சாரா புழிஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கு? திகட்டாம இருக்கா? அதை விட சிவபெருமான் இது கூட கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் சாப்பிட முடியாது, திகட்டிடும். 3 சும்மா சாப்பிடுங்க, சும்மா ஒரு டம்ளர் சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிடுவோமா? போதுங்க, அதுக்கும் என்னால முடியாது அப்படின்றோம். ஆனா சிவபெருமான் என்னும் அந்த கண்ணல் எப்படிப்பட்டதுன்னா நினைக்க நினைக்க சாமி அமுதமாக ஊறி 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 நலம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. திகட்டாம இருக்கும். சாமியுடைய அந்த தேன் வந்து திகட்டாம இருக்கும். அவரு நினைக்க நினைக்க நமக்கு தேன்ல அந்த கரும்புல எப்படி கட்டி இருக்கின்றதோ அது போல சாமி இந்த உயிர்களுக்கு அவரை நினைக்க நினைக்க நலம் செய்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிற. கண்ணலை கரும்பை கரும்பூரிய தேரலை அது போல இங்க கறந்தவாள் கண்ணலோடு நெய். நெய் வந்து ரொம்ப கஷ்டம். நீங்க பாலை எடுத்து அதை கடைஞ்சு அதை தயிராக்கி அதை வெண்ணெயாக்கி அதை நெய், அது போல நம்ம சகல நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வச்சு செய்வார் சாமி. அவெல்லாம் வந்து எதுனா இப்ப ஞானிகளுக்கெல்லாம் உடனே ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் உடனே ஏதாவது முடியும் நிற்கிறாரு. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் டைனிங் டேபிள சுத்தி உட்காந்துருக்கோம் சாப்பிட்றதுக்கு. உட்காந்துருக்கும் போது எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க, சாப்பாடு எடுத்து வைக்கீங்க, குழம்பு எடுத்து வைக்கீங்க. திடீர்னு சட்னி எடுத்து வைக்கும் போது படக்குன்னு பையன் வந்து தட்டி விட்டுறான், உடனே அதை அங்கே கொட்டிடுது. குழம்பு கொண்டு வரும்போது அதை கொஞ்சம் தட்டிடுறான், அது அங்கே விழுது கிடக்கு. நீங்க என்ன செய்வீங்க? அதை தொடப்பீங்க. தொடச்சி உடனே போய் கழுவுவீங்க. அதை கறி துணியை வச்சு தொடச்சிக்கிட்டே இருப்பீங்க. தொடச்சி தொடச்சி உடனே கழுவ மாட்டீங்க, அது மூளையிலே வச்சிருப்பீங்க. ஒரு மாசம் கழிச்சு அதை மொத்தமா வச்சு கும்புவீங்களா?
சிலர் வாரத்தையாவது கும்பிடுவீங்களா? 2 நாளைக்கு இருக்கா உடனே தொடச்சு வச்சுட்டு உடனே நீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது செய்ய மாட்டீங்க, முடிச்சதுக்கு அப்புறம் தான் செய்வீங்க. சரி, இதை வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு பட்டு புடவை எடுத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, பட்டு புடவை உடுத்திட்டு ஃபங்க்ஷன். அப்போ ஒரு பையன் வேகமா டீ, ஆன்டி இந்தாங்க டீ டீ. ஏய் பக்கத்துல வராதா, இங்க பாரு கொட்டிடுவா, பக்கத்துல வராதா அப்படின்னு சொல்லிங்களே சொல்ல மாட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க தெரியுமா? அந்த பையன் என்ன பக்கத்துலயும் இந்த ஆண்டி விட மாட்டேங்க, பின்னாடி போய் ஊத்தி விட்டுருவோம் அப்படின்னு பின்னாடி போய் பக்கத்துல ஊத்தி போயிடுவான். அந்த ஆண்டி என்ன செய்வாங்க? உடனே என்ன செய்வாங்க? அதை பிற ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பயணம்னு நினைக்க மாட்டாங்க, உடனே போய் அதை அழைச்சிடுவாங்க. அது போல ஞானிகளுக்கு உடனே அவங்க ஏதாவது தவறு இருந்தா உடனே சுவாமி திருத்திடுவார். நம்ம ஒன்று ஆன்மாக்களாக அந்த கரித்துணி மாதிரி மொத்தமா வச்சு 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 நமக்கு நிறைய வினைக்கெல்லாம் நிறைய இருக்கு. ஒவ்வொரு பிறவிலையும் எத்தனையோ வினைக்கிழங்கு செஞ்சு 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 மூடையா இருக்கு. பீலிவை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டும் சாலம் இருக்கு பேன்னு நமக்கு அதுல ஒரு முடிச்சு அவுத்து விட்டே நம்மளால தாங்க முடியல, கியா கியான்னு கத்திக்கிட்டு இருக்கும். துன்பம் தாங்க முடியல சிவா அப்படிங்கிறாங்கல்ல. ஆனா நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எடுத்த இந்த பிறவிலேயே நீங்க அத்தனை வினையும் காலி பண்ணணும்னா தீட்சை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மொத்த வினையும் காலி பண்ணிடுது சாமி. குருநாதருடைய பார்வையினால் உங்களுடைய சஞ்சிதம் அழிந்து விடும். இது அவங்களுக்கு குருநாதருடைய பார்வையில இதுக்கு முன்னாடி செய்த வினைகள் எல்லாம் நீங்கிரும், எத்தனை மூட்டை இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் ஆகாமி வினை ஏறுவதற்கு ஏறிக்கிட்டே இருக்கும். ஆகாமி வினை ஏறுற அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் சிவபெருமன்ட்ட மந்திரங்களை சொல்லி சொல்லி ஆத்ம தவம் ஜவம் தியானம் கண்ம பலன்கள் முழுதும் சமர்ப்பயாமைன்னு சொல்லி சாமிகிட்ட அன்றாடம் செய்யக்கூடிய நல்வினை தீவினை அத்தனையும் சாமிகிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சோம். அப்போ ஆகாமி வினை ஏறாது. பிராப்தவனைய நாம அணுவிச்சே தீர்த்தணும். எல்லாம் இறைவன் தர வந்தது, இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எல்லாம் பெருமான் தர வந்தது அப்படின்னு அதை அணுவிச்சு தீர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வினை பயன் இருக்காது. அடுத்த நிமிஷமே நம்ம எங்க போயிடலாம். ஆனா தீட்சை எடுக்காம முக்தி கிடையாது, அது முக்கியம். அடியார்க்கெடியன் சிற்றம்பளவன் குற்றங்குடியாருக்கு எழுதிய கைச்சிட்டு வரும் பெற்றான் சாம்பானுக்கு படியின் மிசை பேதமர தீட்சை செய்து முக்தி கொடுக்க. தீட்சை ரொம்ப அவசியம். கறந்தவாள் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூர் என்று. எப்படிப்பட்ட அடியார்? சிறந்த அடியார். சிறந்த அடியார் அப்படின்னா சிறப்பு இல்லாத ஒரு அடியார் இருக்காருன்னு அர்த்தம், அப்படித்தானே? அப்படித்தானே சார்? சில பேர் ஏமாத்துறவங்களும் உண்டு, அடியார் காசு போட்டு ஏமாத்துறவங்களும் உண்டு. சில பேர் பில்டப் பண்றதும் உண்டு, அடியார் மாதிரி பில்டப் பண்றதும் உண்டு. ஆனா இந்த வேடத்தை தரிக்க ஆரம்பிச்சாச்சு, போலியா போட்டா கூட சிவபெருமன் உண்மையாக ஏற்றுக்கொள்வார். ஒருத்தர் என்ன பண்ணா, ஒருத்தர் வண்ணா, எப்படிப்பட்டவன்? வண்ணா. வண்ணான்னா துவைப்பாங்கல்ல, ஒரு இல்ல துவைக்கிற ஒருத்தன் ஒரு வண்ணா வந்து துவைச்சிட்டு வரும்போது ராஜாவுடைய மக பல்லக்கு வச்சு கொண்டு போனாங்க. எப்பவுமே மூடிதான் இருக்கும், ராணியுடைய அந்த இது வந்து மூடிதான் இருக்கும் அந்த திரை. உடனே திடீர்னு அந்த ராணி வந்து இப்படி திரையை திறந்து இப்படி வெளியில எட்டி பார்த்தாங்க. அதை இந்த வண்ணம் பார்த்துட்டான். பார்த்துட்டு நான் கல்யாணம் முடிச்சா இந்த பெண்ணை தான் கல்யாணம் முடிப்பேன்னு போய் அவ வீட்டுல ஒத்த கால நிற்கான். ஏமா எனக்கு ராணி எப்படியாவது கட்டி வையுமா அப்படிங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாடா, நல்லா வந்து சேர்ந்த போடா அப்படின்னு. இனிமே அந்த நினைப்பு மறந்துரு தம்பி அப்படின்னாங்க. நான் மறக்க மாட்டேன், எனக்கு அந்த பொண்ணு தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இவன் கேட்க விறுன்னு அன்னைக்கு அரண்மனைக்கு மேல ஏறிட்டான். ஏறி போய் யாரும் தெரியாம மேல போயிட்டான். போய் ராணி அந்த ராஜாவுடைய மக உறங்கி கொண்டிருக்கின்ற அந்த பெட்டுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இப்ப ராஜாவுடைய மகளுக்கு நிச்சயம் பார்த்துட்டு இருக்காங்க, பையன் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே இந்த ராணியும் அந்த ராஜாவும் வந்து எப்படியாவது திருமணம் செய்யுமா, உனக்கு பருவம் வந்துருச்சு. அவ சொல்றா, இவன் அடியில எல்லாத்தையும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கான், இந்த பெட்டுக்கு அடியில உட்காந்து, நான் கல்யாணம் முடிச்சா ஒரு சிவனடியாரை தான் திருமணம் முடிப்பேன் அப்படின்னு அந்த மக சொல்லுது. நல்ல விபூதி ருத்ராஜம் தரிச்சிருக்கணும், அப்படி உள்ளவங்களை தான் நான் கல்யாணம் முடிப்பேன், இல்லைன்னா நான் முடிக்க மாட்டேன். இதை பூரா அடியில் உட்காந்து கேட்டுட்டு மறுநாள் ஒரு கடைக்கு போனான். ஒரு 2 போட்டலாம் திருநீரை வாங்கினான். நல்லா உடம்பு முழுக்க திருநீரை பூசி ருத்ராட்ச மாலையை போட்டு ஊர் எல்லையில போய் உட்காந்துட்டான். எல்லாரும் வந்தாங்க, ஊர் முழுக்க வந்து எல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அவன்கிட்ட, அந்த வண்ணன்ட்ட. அடையாளமே தெரியல, அந்த அளவுக்கு திருநீர் பூசி ருத்ராட்சம் போட்டு உட்காந்துட்டான். எல்லாரும் வந்து கடைசி ராஜாவும் ராணியும் வந்து காலில் விழுந்தாங்க. யாரு காலில்? அவன் காலில்.
அந்த பொண்ணும் காலில் விழுந்துச்சு. அவன் கொஞ்சம் யோசிச்சான், ஒரு போடிய வேடம் போட்டதுக்கே இவ்வளவு மரியாதையும் இவ்வளவு சிறப்பு கிடைக்குன்னா உண்மையிலே அடியாரா இருந்தால் வானலோகத்துலலாம் வந்து வணங்குவாங்க. இதுவே இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உண்மையான அடியார மாதிரி அப்படி ஊரை விட்டே ஓடியே போயிட்டான். உண்மையான அடியா மாறிட்டான். போடியா போட்டவன் என்னதான் மாறிட்டான், உண்மையான பக்தராக. அந்த மாதிரி அதான் அந்த வேடம் போட்டாச்சுனாலே சிவ வேடம் வந்து திருநீரும் ருத்ராஜனும் நமக்கு ரொம்ப முக்கியம். விபூதியை சிவபெருமானுடைய திருமேனியாகவும் ருத்ராஜத்தை சிவபெருமானுடைய கண்களாகவும் பாவிக்க வேண்டும். உருத்திரர் ருத்ராட்சம் சொல்றோம்ல, ருத்திரருடைய கண்ணில் இருந்து வந்தது. அச்சம்னா கண்ணீர்னு அர்த்தம். கண்கள்ல இருந்து வந்ததுனால இது உருத்திராட்சம் என்று பெயர். திருநீரை சுவாமியுடைய திருமேனியாகவும் ருத்ராட்சத்தை சிவபெருமானுடைய கண்களாகவும். இது வடமொழியில விபூதியை வந்து பஸ்மம் என்றும் பசிதம் என்றும் ரச்சை என்றும் சாரம் என்றும் அழைப்பார். இது அவங்களுக்கு இப்படி நிறைய சிறப்புகள் இருக்கு. திருநீருக்கு நிறைய சிறப்பு இருக்கு. திருநீரை எப்படி பூசணும்னு ஒரு நெறி இருக்கு. காலையில் எந்திரிச்சதுமே திருநீர் பூசிடணும். பல் விளக்குறதுக்கு முன்னாடி பூசணும், பல் விளக்குறதுக்கு அப்புறம் பூசணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி பூசணும், குளிச்சதுக்கு அப்புறம் பூசணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பூசணும், சாப்பிட்ட பிறகு பூசணும். உறங்குறதுக்கு முன்னாடி பூசணும், உறங்குறதுக்கு பின்னாடி பூசணும். திருநீர் பூசுறதுக்கு ஒரு நெறி இருக்கு. அது மாதிரி திருநீர் பூசும்போது இப்படி கையை தொங்க போட்டுட்டு திருநீர் பூசக்கூடாது. ஒரு ஆறு ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆறை பார்த்துக்கிட்டு திருநீர் பூசக்கூடாது. நெருப்பு பார்த்துக்கிட்டு திருநீர் பூசக்கூடாது. சாமி படத்துக்கு முன்னாடி சாமி படத்தை பார்த்துக்கிட்டு திருநீர் பூசக்கூடாது. திரும்பிடணும். சாமி படம் இருக்குன்னா சாமிக்கு திரும்பி இருந்து திருநீர் பூசணும். கண்ணாடி பார்த்து பூசக்கூடாது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பார்த்து தான் நல்லா வச்சுக்கோமா பார்த்துக்கோ. சிலர் பார்த்தீங்கன்னா சைடில் அப்படி அடிக்காத. பார்த்தீங்கன்னா ரொம்ப இதா சிலவர் அப்படிலாம் இருக்கு. அப்ப அப்ப வேடத்துக்கு எவ்வளவு மரியாதை பாருங்க. சிவ வேடத்துக்கு எவ்வளவு மரியாதை. மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கறந்தவாள் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்று. அவர் சிந்தனையில சாமி எப்படி பாரு, தேனூரி நினைச்ச மாத்திரத்திலே சாமி தேனா அமுதமாய் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமானா இருந்து தகட்டாம சாமி ஊறி இருக்கு. அதான் இந்த தேனுக்கு சொல்லும்போது மாணிக்கசர் அழகுல, ஏ வண்டே, ஒரு பூல போய் தேனை உறிஞ்சி நீ கொண்டு வர்றதுக்குள்ளையும் நீ என்ன பாடுபடுற. இப்படி ஒவ்வொரு பூக்கள்லையும் போய் அது ஒரு துளி கூட இருக்காது. அந்த பூவில் வந்து தேனு ஒரு துளி கூட இருக்காது. அந்த தேனை ஒவ்வொரு பூக்களையும் போய் சேகரித்து நீ கொண்டு வந்து நீ உன்னையும் நான் ஒரு தேன் சொல்றேன். அது எப்படிப்பட்ட தேன் தெரியுமா? நினைந்தோறும் அந்த தேனை நீ நினைச்சா இனிக்கும், காண்தோறும் அதை கண்டா இனிக்கும், பேசும் தோறும் அதை பேசினா இனிக்கும், எப்போதும் இனிக்கும் அப்படின்ட்டு. அது என்ன தேன் தெரியுமா? சிவபெருமான் என்னும் தேன். சிவபெருமானை நினைச்சா இனிக்கும், அவரை கண்டா இனிக்கும், அவரை பார்த்தா இனிக்கும், அவரை பத்தி பேசினா இனிக்கும், அவரை நினைச்சுக்கிட்டே இருந்தா எப்போதும் இனிக்கும். கிளைத்தனை உள்ளது ஒரு பூவினில் தேன் உண்ணாதை நினைந்தோறும் காண்தோறும் பேசும் தோறும் எப்போதும். அந்த தேனை நினைச்சோம்னா உடம்பெல்லாம் எலும்பெல்லாம் உள்ளூரும். அணித்தலும் உள்நக ஆனந்த தேன் சொரியும் குடிப்படையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி அப்படிங்கிறாரு அணிகார். அப்படிப்பட்ட தேன் சிவபெருமான் என்னும் தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். மற்றதெல்லாம் திகட்டிடும், இது திகட்டவே திகட்டாது. நீங்க எப்ப நினைச்சாலும் இது அமுதமா ஊறிடும். சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் உருவறியோம் சித்தாய சித்தர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. நினைச்சா போதும் சாமி. அப்படி ஒரு செகண்ட் அப்படி நினைச்சாலே சாமி அமுதமா ஊற ஆரம்பிச்சுக்கலாம். சட்டோனா ஒரு செகண்ட் அர்த்தம். சட்டோ நினைக்க மனத்து அமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடி. எந்த பிழை செஞ்சாலும் திருவடி பிழையை மட்டும் செய்யக்கூடாது. சாமி திருவடியை மறக்கவே கூடாது. இது அவங்களுக்கு கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் உருவறியோம் சித்தாய சித்தர்க்கே சென்றுதாய். அப்படி சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று. அப்ப எந்த நேரமும் அடியார்கள் சிறந்தடியார்கள் எப்படி இருப்பாங்க? சிவபெருமான சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிந்தனை அவங்க சிந்தனையில சுவாமி எப்பயுமே நீங்காம இருப்பார்.
ஏன்னா நினைச்சிட்டே இருந்தா சாமி எங்க போய் பேரை போற சொல்லுங்க பார்ப்போம். அவர் ரெண்டாவது ஞானிகள்லாம் எந்த நேரமும் அவரை சிந்திச்சுட்டே இருக்கனால அவங்க கருவி கரணங்கள் எல்லாம் பதிகரணங்களாக மாறிவிடும். நம்மை போன்ற பசு கரணங்களா இருக்கு. அவங்க கரணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? பதிகரணங்களாக இருக்கும். பாடங்களே விழுந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. எல்லாம் வினைப்பையினால வருதுன்னு நினைப்பாங்க. இப்ப நம்ம சின்ன ஒரு எறும்பு கடிக்கட்டும், சிவ பார்த்தீங்கன்னா பார்த்து ஒரே அடி, எறும்புக்கு ஒரு அடி, எல்லாம் அடி இருக்காங்கல்ல. கொசு கடிக்கட்டும், எடு அந்த பேட்டை அப்படிங்காங்க, பேட் எடுத்து ஒரே அடி. அது பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. கொசு அடிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க கொசு பத்தி ஏதாவது போட்டீங்கன்னா உங்க வீட்டுல அது வந்து துன்பம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிற உயிருக்கு நீங்க துன்பம் கொடுக்குறீங்க, அது துன்பம் தானே. நீங்க இன்பமா இருக்கிறதுக்காக கொசு பத்தி வைக்கிறீங்க. அதுதான் கொசு பத்தி வச்சீங்கன்னா அதுக்கு சொல்றேன். அதுக்கு நீ அதுக்கு பிராயச்சித்தம் சொல்றேன். ஓம் காம் கௌம் சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்க என்ன செய்யணும்? ஓம் காம் கௌம் அதை மாட்டணும். ஆமா, இல்லைன்னா அந்த வினைப்பை நீங்க அனுப்பிச்சுதான் ஆகணும். ஓம் காம் கௌம் சிவாய நம அப்படின்னு சொல்லி அந்த இதை போடணும். கௌம் கௌம் சிவாய நம. இல்லைன்னா பெருமானே எல்லாம் உன்னுடைய திருவருளியா, என்னால ஆகக்கூடிய காரியம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி கூட என்ன செய்யுங்க. இந்த மந்திரம் தெரியலன்னா என்னால ஆகக்கூடிய காரியம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி கூட என்ன செஞ்சிருங்க. எல்லாம் உன்னுடைய திருவருன்னு சொல்லி அந்த கொசு பத்தியும். அது மாதிரி நீங்க நடந்து போகும்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நடந்து போகும்போது எத்தனையோ எறும்புகள் எல்லாம் உங்க காலில் மிதிப்படும். அதனால பெருமானே எந்த இதுவும் என் காலில் வந்து அகப்படாம நீ தான் பாத்துக்கிடணும் அப்படின்னு சாமிகிட்ட நீங்க காலையில உங்க வீட்டை விட்டு எழுந்து கிளம்பும் போதே இதை விண்ணப்பிச்சுட்டு தான் நீங்க வரணும் வெளியில. சிவ தர்மத்திரம் சொல்லுது. நீங்க வெளியில வரும்போது எத்தனையோ எறும்புகள் எல்லாம் இறக்கும், உங்களை அறிந்தும் அறியாமலும் இறக்கும். இப்ப ஜோதி இருக்கு, போய் தெரிஞ்சு தொடுறீங்க, சுடுமா சுடாதா? எனக்குன்னே போய் தொட்டாலும் சுடத்தான் செய்யும். தெரியாம முதுகுல பட்டுருச்சு, அதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? அது சுடுமா சுடாதா? அதே போல தெரிந்து செய்தாலும் தெரியாம செய்தாலும் வினை பயன் கணக்கு தெரிவிக்கதான். அதனாலதான் எந்த நிலையிலையும் சிவபெருமான நாம மறக்கக்கூடாது, அவன் கருணையை நாம மறக்கக்கூடாது. எங்க சென்றாலும் அவருடைய திருவருள் என்று நாம் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். வெளியில கிளம்புனாலும் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஏதேது செய்திடனும் ஏதேது பேசிடனும் ஏதேது சிந்தித்து இருந்திடனும் மாதேவா நின் செயலே என்று உணரப்பெற்றேன். அறியப்பட்டேன்னு சொல்லல, நின் செயலே என்று உணரப்பெற்றேன். இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதும் ஒன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனவே வந்து மூண்டதை என்று சொல்வதற்கிணங்க எல்லாம் பெருமான் திருவருள் என்று நாம அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். எல்லாம் உனது செயல், எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது அருள் என்றிருந்தால் எல்லாமே அவனுடைய திருவருளாக எல்லாம் அவனுடைய பொருள் விட்டுறோம். பட்டினத்தாரே நினைப்ப என்ன ஆச்சு பார்த்தீங்களா? எங்க கொண்டு போய் விட்டுச்சு? கழுவுமரத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிச்சு. அவர் எப்படி வென்றாரு? எல்லாம் இறைவன் திருவருள் என்று அதை வென்றார். எல்லாம் உனது செயல், எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது அருள் என்று இருந்தார். அதனால கழுவுமரமும் பத்தி எரிஞ்சது. ஞானிகள்லாம் அப்படி இறைவனை முன்னிறுத்தி எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் போது அவர்கள் வினையிலிருந்து தப்பி விடுகின்றார்கள். செங்கச்சோழில 7 நாள் கொண்டு போய் வச்சாங்க அப்போ சாமியில அவரு சாமியை முன்னிறுத்தி பதியம் பாடினாரு. ஃப்ரெஷ்ஷா வெளியில வந்துட்டார். கல்லை கட்டி கடல்ல தூக்கி எறிஞ்சாங்க. நற்றுணையாவது நமச்சிவான்னு சொல்லி கல்லு மிதந்து. இப்படி ஞானிகள் எல்லாம் வினைகள் எல்லாம் எப்படி வெல்வாங்க? இறைவனை துணை கொண்டு அதை வெல்வார்கள். அதே போல நாமளும் இறைவனை துணை கொண்டு நாம வினைகளை வெல்ல. சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். இது பிறந்த பிறப்பருக்கும். ஏன்னா எளிமையாக ஆட்கொள்ளக்கூடிய எதுனா இந்த பிறந்த பிறப்பு. இதுதான் உயக்கூடிய ஒரு பிறப்பு. எதுனா இந்த பிறந்த பிறப்பு. பிறந்த பிறப்பு ஒண்ணு இருக்கு, பிறவாத பிறப்பு ஒண்ணு இருக்கு. ஆனா பிறவாத பிறப்பு ஒண்ணு இருக்கு, பிறந்த பிறப்பு ஒண்ணு இருக்கு. ஏன்னா மற்ற பிறவிகள் எல்லாம் இப்படி உய்ய முடியாது. இந்த மனித பிறவியில மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? தப்பிச்சு போக முடியும். மற்ற எந்த பிறவிலையும் தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்பு கிடையாது அதனாலதான் பிரம்மா விஷ்ணு விண்ணுலகத்துல இருந்து பேசிட்டாங்க. புவனியில் போய் பிறவாமையில் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசை படரவும் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. இந்த பூமி இறைவன் உய்யக்கூடிய இடம் எது என்று கேட்டால் இந்த பூலோகம்.
அப்ப இந்த பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு? பிறந்த பிறப்பு அறுக்கும். இந்த பிறவில தான், மனித பிறவில தான் பிறப்பை அறுக்க முடியும். மற்ற பிறவிலாம் அறுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான், உரிமையை சொல்றாரு, எங்கள் பெருமான். என் பெருமான் சொல்லல, எங்கள் பெருமான். எங்கள்னா எல்லாருக்கும் அவன் சொந்தக்கார். நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த. பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர். சிவபெருமானுக்கு 5 நிறங்கள். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜாதம் என்கின்ற 5 திருமுகத்துல ஈசான முகம் மேல் நோக்கி இருக்கும், தத்புருஷ முகம் கிழக்க வாக்க இருக்கும், அகோர முகம் தெற்க வாக்க இருக்கும், வாமதேவ முகம் வடக்க வாக்க இருக்கும், சத்தியோஜாத முகம் மேற்க வாக்க இருக்கும். இப்ப ஈசான முகம் எப்படி இருக்கும் அப்படின்னா பளிங்கு நிறத்துல இருக்கும். பளிங்கு நிறம் தெரியும் உங்களுக்கு? பளிங்கு பார்த்துருக்கீங்களா? ஸ்படிக நிறம், ஸ்படிகம், ஸ்படிகம். அந்த நிறத்துல இருப்பாரு சாமி. ஈசான முகம் மட்டும் ஸ்படிக நிறத்துல இருக்கும். தத்புருஷ முகம் கோங்கம் நிறம், அதாவது மஞ்சள் கலர்ல கோங்கம், அதாவது பொன்னிறம், பொன்னார் மேனியம் சொல்ற பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சுவாமி கிழக்கு பார்க்க இருக்கிற முகம் இருக்கும். அகோர முகம், அகோர முகம் தெற்க பார்க்க இருக்கும். அந்த முகம் எப்படி இருக்குன்னா கருமை நிறத்துல இருக்கும். இந்த புகை இருக்கும் பார்த்தீங்களா, புகை கரிய உருவத்தை பார்த்தீங்களா, இப்போ வானத்துலலாம் கரிய மேகம் சொல்லி சொல்ற பார்த்தீங்களா, அந்த கருமை நிறத்துல அந்த முகம் இருக்கும். வாமதேவ முகம் எப்படி இருக்கும்னா சிகப்பு நிறமாக இருக்கும். அது மாதர் முகம் பேரு. பெண் வடிவத்தில் அந்த சாமி இந்த முகத்துல இந்த சைடு இருப்பாரு. இடப்பாகத்தை சாமி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, அதனால அது சிகப்பு நிறமாக இருக்கும். சத்தியோஜாத முகம் பால் போன்ற நிறமா இருக்கும். சாமி இளைஞனா இருப்பாரு பின்னாடி இருக்கிற முகத்துல அப்ப ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜாதம் என்கின்ற 5, அத பஞ்சபூதங்களும் இதே 5 நிறத்துலதான் இருக்கும். மண்ணு பொன் வடிவத்துல இருக்குமா, இது சிகப்பு கலர் நெருப்பு சிவப்பு கலர் இருக்குமா, அப்புறம் நீர் படிக நிறத்துல இருக்குமா. இப்படி பஞ்சபூதங்களும் பார்த்தீங்கன்னா இந்த 5 முகத்துலதான் சாமி பஞ்சபூதங்களையும் உருவமாக கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த. விண்ணோர்களாம் தொழக்கூடிய பெருமான் எங்கள் சிவபெருமான். நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள். இப்ப இந்த பஞ்ச முகத்திலையும் பார்த்தீங்கன்னா சாமி ஒவ்வொரு தொழிலா செய்யறாரு. படைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருள் 5 தொழிலும் செய்யறாரு. அப்படி ஒவ்வொரு முகத்துக்கும் இருந்து உயிர்களுக்கு அருள் செய்யும் விதமாக படைத்தல், காத்தல், அரைத்தல், மறைத்தல், அருளல் என்பது என்ன என்று கேட்டால், படைத்தல் என்பது தனு கரண புவன போகங்களை கொடுத்து அதுக்கப்புறம் அதை நிலைநிறுத்தி அதுக்கப்புறம் கடைசி ஒடுக்குதல். இப்ப நமக்கு நிலை பெற்று வச்சிருக்காரு இந்த உடம்ப. முதல்ல தோற்றுவிச்சுட்டாச்சு, இப்ப நிலை பெற்று இருக்கு. ஒரு நாள் இந்த உடம்பு என்ன ஆயிரும்? ஒடுக்கிடுவாரு. வச்சு வாங்குவாய்பாரு வாய்க்காசு. நச்சு மாமரம் ஆகினும் போல நாதனே நாதனும் அங்கனே உடைய நாதனே அப்படிப்பாரு. எதுல வச்சு வாங்குறாரு? இந்த மாயையாகி இந்த உலகத்துல வச்சு அதுக்கப்புறம் வாங்கி. அது போய் நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யணுமா வேண்டாமா? டைம் செய்யணும். திருமுறைகள் பாடணும், அடியார்களோடு இணங்கணும், வழிபாடு செய்யணும், சிவ பூஜை பண்ணணும், தீட்சை எடுக்கணும். நமக்கு எவ்வளவு வேலை இருக்கு. தபம் இருக்கு, ஜபம் இருக்கு, தியானம் இருக்கு, திருமுறை படிப்பு இருக்கு. அத்தனையும் விட்டுட்டு இந்திய தொலைக்காட்சியில் போய் உட்காந்துறோம். இல்லைன்னா செல்போன் எடுத்து உட்காந்துரும். அதுலேயும் இந்த செல்போன் மோகம் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரர் வந்தா கூட தெரிய மாட்டேங்குது. அது வாட்டு செல்போன் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க அவங்க ஒரு சேர்ல போட்டு அவங்க செல்போன் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்கும் அந்த காலத்துல? வாங்க மாமா, உள்ள வாங்க மாமா, முதல்ல சாப்பிடுங்க, வீட்டுல அத்தையெல்லாம் நல்லா இருக்காங்களா, எப்படி இருக்காங்க, அப்படி உட்காந்து மனம் விட்டு பேசுவாங்க. இப்ப யார் வீட்லயாவது பேசுறாங்களான்னு பாருங்க. குடும்பமே உட்காந்து அப்பா ஒரு பக்கம் செல்போன் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு, அம்மா ஒரு பக்கம் செல்போன் பார்த்துக்கிட்டு இருக்கு. பிள்ளைங்க படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் செல்போன் பார்த்துக்காங்களா, புக்கு படிக்கிற மாதிரி உள்ள வச்சு செல்போன் பார்த்துக்கிட்டு இருக்கு பிள்ளைங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி ஆயிடுச்சு சார். எல்லாம் கிளம்பணுமா? இப்பட்டிலாமா? சரி, எம்மனு முடிச்சேன். நான் சிறந்தடியார் சிந்தனையில் தேனூர் என்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த. தேவாதி தேவரெல்லாம் தேடி நின்று அலறிட்டு தேடி நின்று நாவாந்த மறைபாடி நட்டமாடி நான்முகடும் இந்திரனும் மாலும் போற்ற நின்ற பெருமான் சிவபெருமான். அதனால இந்த பிறவியில தேவர்களே தொழக்கூடிய எங்கள் பெருமான நாம் என்ன செய்யணும்? தொழணும். எங்க போய் தொழணும்? திருக்கோயில போய் தொழணும், மனதுக்குள்ள தொழணும், வெளியில தொழணும், புறத்துல தொழணும்,
அகத்துல தொழணும், எல்லா நிலையிலையும் தொழணும். அப்போ சாமி போய் சாமி என்னை விட்டுறாத சாமி அப்படின்னாரு. இல்லப்பா எனக்கு நிறைய அடியா இருக்காங்க போப்பா அப்படின்னு சாமி என்ன பண்ணாரா, இப்ப நீ என்னை தொடச்சி விட்டால் நான் உன்னை விட மாட்டேன், உன் திருவடியா துடைக்கலும் போகேன், தொடச்சி விட்டால் நான் உன் திருவடி விட மாட்டேன் சாமி. அப்பா என்னப்பா, சரி உனக்கு என்ன வேலை தெரியும் அப்படின்னு சிவருமான் கேட்டாரான். என்ன சாமி இப்படி சொல்றீங்க, தொழுது வணங்கி தூணீர் அணிந்து நல்ல தொழுவேன் சாமி, வேற நல்ல திருநீர் பூசிக்கிறேன் சாமி, வேற ஓ திருவடியே பட்டிக்குவேன் அப்படின்னாரு. வாப்பா 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 அப்படின்னு சிவபெருமான் நினைச்சுக்குவார். எப்படி இருக்கு பாருங்க, தொழுது வணங்கி தூணீர் அணிந்து, அதுக்கப்புறம் என்ன செய்வேன், ஒரு திருவடியை அடைக்கலம் என்று புகுந்து விடுவேன், படைக்கலமாக உன் நாமத்தை எழுத்தஞ்சும் என் நாவில் கொண்டே இடைக்கலம் அல்லேன், எழுபிறப்பும் உமக்காட்சி செய்கின்றேன் பெருமானே, நீ எத்தனை பிறகுலனாலும் போடு, என்னை நீர்ல கொண்டு போய் போடு, ஒரு வீணா போடு, அப்பயும் நான் உனக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கணும், என்ன ஒரு விலங்கா போடு, அப்பயும் நான் உனக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கணும், உனக்கு சிவ பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்ல ஒரு கழுதையா போட்டாலும் சரி நான் உனக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கணும், இல்ல மனித பிறவி எடுத்தாலும் உனக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி எழுபிறப்பு, நீரில் வாழ்வன, நிலத்தில் வாழ்வன, தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள், எழுபிறப்புல போட்டாலும் அப்பயும் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், உனக்கு தொண்டு செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு பிறவி வேண்டாம், ஆனா பிறவி வந்ததுன்னா இந்த பிறப்புலதான் என்னை கொண்டு வந்து போடுவா, எப்படியும் அந்த எழுபிறப்புல நான் என்ன செய்யணும், உனக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எழுபிறப்பும் உனக்கு ஆட்சி செய்கின்றேன், துடைக்கணும் போகேன், தொடச்சி எனக்கு ஒதுக்கினாலும் நான் உன் திருவடியை விட மாட்டேன், துடைக்கணும் போகேன், தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய், அணிகோல் தில்லை சிற்றம்பலத்து அரணே. எப்படி சொல்றாரு பாருங்க, அருமையான பாட்டு. தேவர் பாடிருக்கீங்களா? சரி சரி, நாங்க தேவரத்துல பாடிட்டு தான் சொல்லியிருக்கோம். சரி சரி. அதனால சாமி எல்லா தேவர்களும் வணங்கக்கூடிய பெருமான், தேவாதி தேவரெல்லாம் தேடி நின்று அலறிட்டு தேடி திருவடி மேல் அலறிட்டு தேடி நின்று நவாந்த மறைவாடி நட்டமாடி நான்முகனும் இந்திரனும் மாலும் போட்ட நின்ற பெருமான். எப்படி சொல்றாரு அப்ரசாமி. அதனால பெருமான எந்த நிலையிலையும் நாம நம்ம 10 வரைக்கும் மேலே எடுக்கவே முடிய மாட்டேங்குது. அடியும் பார்க்குறேன், முயற்சி பண்ணி தான் பார்க்குறேன். ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அதுக்குள்ள உள்ள விஷயங்களாம் சொல்றதுனால நமக்கு லேட் ஆகிட்டே போகுது. அதனால ஒன்றும் வருத்தம் இல்லையே. ஒரு இடத்துல அப்படிதான் பேச போயிருந்தேன், அங்க பார்த்து அது வரைக்கும் சந்தோஷம். நீங்க இன்னும் 10 வருஷம், இன்னும் 10 வாரம் கூட எடுக்க பாருங்க. இப்பயே பாதி தான் வந்திருக்கோம், 45 தான் சொல்றோம். இன்னும் 45 இருக்கு, நம்ம 95 வரியா. சரி, அது பாட்டு போட்டோம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கடைசி கொஞ்சம் விரட்டி பார்த்துக்கணும். சரி, இதுக்காரம் உள்ளம் நிறைந்து அப்பா விட்டுட்டாரியா 6 விட்டாரியா அப்படின்னு சந்தோஷமா இதுதான். அடுத்த சங்கராத சேர்த்து இருக்கோம். ரொம்ப ஆனா நீ எல்லாத்துக்கும் கொஞ்சம் வருத்தம் தான், கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சது வருத்தம் தான். இருந்தாலும் அங்கேயே ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால, போக வேண்டிய சூழ்நிலைனால இதுக்காரம் உள்ளம் நிறைத்து புகை சிறந்து இந்த சரி அடுத்த மாசம் பார்த்துக்கிடுவோம் சார். சரி சரி, நிறங்களூர் நான் அடுத்த மாசம் தான் வருவேன். இன்னும் 2 வாரம் வர மாட்டேன், ஊருக்கு போயிருவேன்ல. போயிட்டு வந்ததுக்கப்புறம் வாரம் வச்சிடலாமா, வார செவ்வாய்க்கிழமை வச்சிடலாமா. சரி பார்ப்போம் சார், எல்லாரும் பேசிக்கோங்க. முடிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இதே மாதிரி 5 to 6 நாளும் ஓகே தான். சரி, இதெல்லாம் உள்ளம் நிறைந்து ஒகை சிறந்து இந்த சிவபுராணத்தை நீ கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவள்ளுவர் உரையும் என்று சொல்லி திருக்குறள் வாடி அடியின் உரையை செய்யும் லுசித வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி உழலாதே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே மயதக இடையறந்த தினை காவல் வனசகுர மகளை வந்தி தனைவோனே இலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வு கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே உனையனதுள் அறியும் அன்பை தருவாய். கைலாயபுரம் விஞ்ஞான போத நெறிகாட்டும் பெண்ணை பயில்வாய் மிகந்தான் நந்ததிக்கு ஒரு விஞ்ஞான பாண்டுவாகி
குயிலாரும் பொழில் திருவாவூர் வாழ்வு நமச்சிவாய் தேவன் சைராதி மரபுடையவன் திருமரபு நீர்வழி தலைக மாதும் வான்முகில் விளாதுமிக மறைவான் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மருக மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பவப்பெரும் கடலை கடந்திருதற்கு பரமன் வகுத்த அருள்நெறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உதவும் விவசாய ஆதீனத்தில் தவப்பிரகாசம் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் வச்சியும் சிவப்பிரகாச தேசியின் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுவே வையம் ஏடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலை தொங்குக தேவன் திருநீர் சிறக்கவே திருச்சிட்டமன் பார்வதி வதையே அழகா என்னால் ரிசுகுனியை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் குன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம்